வணக்கம் அன்பு உறவுகளே. பாமுகஃபா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்று 699வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. கொழும்பில் வசித்து வருபவர் மிக சிறந்த ஒரு ஓவியர், ரோ மீடியா தமிழ் எடிட்டராக பணி புரிந்து கொண்டிருப்பவர். நான் நினைக்கின்றேன் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் 3 மொழிகளிலும் மிகுந்த பாண்டித்யம் பெற்றவர். அத்தகைய ஒரு சிறந்த இளையவர் அவர்களை இன்று சந்திக்க இருக்கின்றோம். ரக்ஷானா ஷரிஃபுடீன், நான் சரியாக வச்சிருக்கின்றேன். வணக்கம் ரக்ஷானா. வணக்கம். வணக்கம். ஆமாம், ஏனென்றா உங்களுடைய பேர் சரியாக உச்சரிக்கிறேன் என்றுதான் நினைக்கிறேன், இல்லையா? ஓகே. உண்மையாக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. நான் உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை தான் கூறினான், ஏனென்றா உங்களிடம் கணக்கு இருக்கிறது. நீங்கள் இந்த பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள் பல உறவுகள், அவர்களுக்காக உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை, அதாவது உங்களுடைய குடும்ப பின்னணி, எங்க பிறந்தீர்கள், அதோடு உங்களுடைய பாடசாலை, உங்களுடைய கல்வி தகமை, அவைகளை நீங்கள் கூறினா மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அந்த வகையில ஆமா, ரக்ஷானா, உங்களை பற்றி எங்களுடைய உறவுகளுக்கு கூற முடியுமா? நன்றி ஜோதி. நான் ரக்ஷானா ஷரிஃபுடீன். நான் கிழக்கிலங்கையில் அம்பாறை மாவட்டத்துல பிறந்து, அக்கரைப்பற்று எனது ஊர். அங்கேதான் பிறந்து என்னுடைய பாடசாலை கல்வியை நான் அங்கேதான் முடிச்சேன். அக்கரைப்பற்று முஸ்லிம் மத்திய கல்லூரி இல்ல நான் என்னுடைய உயர்தரம் வரை படித்து, அதன் பிறகு கொழும்புக்கு வந்து என்னுடைய துறை மனிதவள முகாமைத்துவம். அந்த துறையிலே நீண்ட காலமாக தொழில்துறையில் நான் பணியாற்றி வந்தேன். அத்தோடு உளவியல் துறையிலும் எனது ஈடுபாடு இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக இலக்கியம், ஓவியம் போன்ற கலைகளில் ஆர்வம் இருக்கிறது. ஆமாம், உங்களுடைய ஓவியம் எங்கள் எல்லாத்தையும் பார்த்து நான் உண்மையாக அதிர்ச்சி அடைந்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஓவியங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய பேஸ்புக்ல நேற்று தான் மிக குறுகிய காலத்துல அவதானிக்க முடிந்தது. அந்த வகையில முதலில் நீங்கள் பல திறமைகள் இருந்தாலும், நாங்கள் முதல் ஓவியம் எப்படி உங்களுக்கு இந்த ஓவியத்துல எப்படி ஒரு ஆர்வம் வந்தது? உங்களுடைய குடும்ப பின்னணியிலே யாராவது ஓவியர்கள் இருக்கிறார்களா? ஓவியம்ங்கிறது நான் அதை ஒரு முறையாக நான் படித்த ஒரு துறை அல்ல. எனது தகப்பன், என்னுடைய பாட்டனார், அவர்கள் எல்லோருமே ஓவியத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள், ஓவியம் வரைகிறார்கள். அவர்களிடமிருந்து அது முற்றுமுழுதாக என்னுடைய பரம்பரை அழகு என்று நான் சொல்ல வேண்டும். அது இயல்பாகவே எனக்கு வந்தது. நான் சிறு வயதிலிருந்தே, பாடசாலை காலங்களிலிருந்தே கையில் கிடைக்கின்ற எல்லாவற்றிலும் நான் வரைவது வழக்கம். அப்படியே அது வளர்ந்து வளர்ந்து அது என்னுடைய ஒரு பாணியை நான் அதிலிருந்து வகுத்து கொண்டு ஓவியங்களை வரைய ஆரம்பிக்கிறேன். ஆமாம், அந்த ஓவியங்கள் சிலதுகளை எங்களுடைய உறவுகளை காட்டினாலும் மிக நன்றாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு அப்படி காட்ட முடியுமோ தெரியல. ஆனா அந்த ஓவியம், உங்களுடைய ஓவியம் கோட்டோவியம், ஒரு பெயிண்டிங், அது அந்த ஓவியத்தை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? அந்த ஓவியம் என்ன மாதிரியான ஓவியம்? இந்த இப்பொழுது நவீன காலத்துல டிஜிட்டலாலேயே பல ஓவியங்கள் செய்கிறார்கள். ஆக்கள் எல்லாம் மாற்றக்கூடிய விதத்துல அந்த நவீன ஓவியங்கள் திகழுகின்ற போது உங்களுடைய கையால அந்த நீங்கள் வடிவாக பென்சில் ஒர்க் மாதிரி எனக்கு பட்டது மிக அற்புதம். அது காட்டினாத்தான் அவர்களுக்கு விளங்க நீங்கள் எப்படி அதை வரைகிறீர்கள் என்று சொல்லி. அது உங்களுக்கு அப்படியான ஒரு ஓவியத்தை வரைகிறதுக்கு இவ்வளவு நேரம் செல்லும். மற்றது அந்த ஓவியங்களை இருக்கா உங்களுக்கு முடியுமெண்டா காட்டலாம், நேரம் செல்லும் காட்டலாம். இப்ப நீங்கள் அதை பற்றி சொல்லும்போது என்ன மாதிரியான ஓவியங்களை, உங்களுடைய கற்பனை எப்படி வர்றது? நீங்கள் எதை பற்றி அதிகமாக ஓவியமாக தீட்டிருக்கிறீங்க? என்னடா கவிதை, ஓவியம், எழுத்து எல்லாம் ஒரு கலை சம்பந்தமான பகுதி தான் இல்லையா? அந்த விதத்துல அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? ஓவியத்துல வகைகள் என்று சொல்கிற பொழுது எனக்கு எல்லா வகையான ஓவியங்களையும் நான் வரைவது. நாங்கள் காகிதத்தில் வரைவதாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் மூலமான ஓவியங்களையும் என்னால் வரைய முடியும்.
ஆனால் சிறு வயதிலிருந்து எனக்கு மிகவும் பாண்டித்தியமாக வருகிறது இந்த கோட்டோவியங்கள். ஓ நான் அதிகம் வரைவது கோட்டோவியங்கள். வர்ணங்கள் என்று சொல்கின்ற பொழுது நீர் வர்ணம் அதை நான் அதிகம் பயன்படுத்துவது உண்டு. கேன்வஸில் கூட வரைய முடியும், கேன்வஸில் வரைய முடியும். ஆனால் எனக்கு மிகவும் பாண்டித்தியமான, என்னுடைய மனதுக்கு நெருக்கமான ஓவியங்கள் என்றால் இந்த குறுகிய நேரத்தில் நான் வரைகின்ற அந்த கோட்டோவியங்கள். அதில் எல்லா வகையான ஓவியங்களை நான் வரைவதுண்டு. ஆனாலும் உயிரோவியங்களும் வரைவதுண்டு. சிறு வயதிலிருந்தே, பாடசாலை காலங்களில் இருந்தே பென்சிலால் கூட நான் நிறைய உயிரோவியங்கள் வரைந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஆர்வமாக நான் வரைகின்ற விடயம் வந்து கட்டடக்கலை. எனக்கு கட்டடக்கலை, கட்டடங்கள், பல்வேறு விதமான கட்டடங்கள், அதன் பின்னணி, அந்த கட்டடங்களின் உருவாக்கத்தில் அடிப்படையில் இருக்கின்ற வேறுபட்ட கலை நுணுக்கங்கள், வேறுபட்ட கட்டடக்கலை நுணுக்கங்கள், இவற்றை ஆய்ந்து அவற்றை ஓவிய வடிவில் கொண்டு வருவதில் எனக்கு ஆர்வம். அதே போல கலாசார ரீதியான எங்களுடைய உடைகள், ஆபரணங்கள், அவற்றை நாங்கள் தேடி வரைகின்ற பொழுது அந்த வரலாறு தொடர்பான அந்த கலாச்சாரம், அதன் பின்னணி தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை, எங்களுக்கு தரவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நான் பல இடங்களுக்கும் பயணம் செய்து அந்த இடங்களிலே இருந்து நேரடியாக லைவ் ஸ்கெட்சிங் செய்வது வழக்கம். வெவ்வேறு நாடுகளுக்கு போய், வெவ்வேறு ஊர்களுக்கு போய், அங்கே இருக்கின்ற பிரபல்யமான அல்லது பிரபல்யமற்ற இருந்தாலும் அது கலை நயம் செறிந்த இடமாக இருந்தால் அப்படி போய் வரைவது வழக்கம். அப்படியான ஓவியங்களை தான் நீங்கள் அதிகம் பார்த்திருக்கிறீர்கள். உண்மையாக ஒரு பெண்ணுக்கு இருந்தீர்கள், அந்த உயிர் அப்படியே அதுக்குள்ள கொடுத்திருக்கிறீர்கள். அந்த உயிர் ஓவியம் நீங்க கூறிய அந்த வார்த்தை வந்து அதுக்குள்ள இருந்தது. எப்படி செதுக்கினான்னு நான் வெலும் இதாக போக்கஸ் பண்ணி பார்த்தேன். அதை விட நீங்கள் கூறியது போல பயணங்கள் மூலம் செய்கிறது வந்து அந்த ஓவியர், அது என்ன ஒரு இமேஜினேஷன், உங்களுடைய கற்பனை திறன் எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த மசூதி மாதிரி ஒன்று வரைந்திருந்தீர்கள், அதை பார்த்திருந்து நான் இது போட்டோவான்னு நான் பிரமித்து போனேன். உண்மையில் தான் சொல்றேன், பகுதி சொல்லல. அது அந்த அளவுக்கு உங்களுடைய இவ்வளவு திறமை, இந்த இவ்வளவு ஓவியங்களே நீங்கள் என்ன செய்தீங்கள்? வரைஞ்சு நீங்கள் பாடசாலைகளுக்கு இதன் அதை பற்றி எனக்கு அறியணும் போல் தெரிகிறது. ஏனென்றால் இவ்வளவு அழகாக வரையக்கூடிய ஓவியங்கள் அது மற்றவர்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும், நிச்சயமாக மிக அற்புதம். அந்த வகையில அந்த ஓவியங்கள்ல நீங்கள் என்ன செய்றீங்கள்? அதை என்ன உங்களுக்குள்ளேயே வச்சிருக்க முடியாது இல்லையா? ஆரம்ப காலத்துல இருந்து நான் வரைந்த ஓவியங்களுடைய சேகரம் என்னிடம் இல்லை. பாடசாலை காலங்களில் சிறு வயது முதல் நான் வரைந்த ஓவியங்கள், நிறைய ஓவியங்களை நான் அதை சேகரிக்க வேண்டும், அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்று யோசிக்கவில்லை. ஏன்னா வீட்டில் எல்லாரும் வரைகிறார்கள், நானும் வரைய ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு, அதை நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற அளவுக்கு நான் அதிகம் சிந்தித்ததில்லை. ஆனால் பிறகு எனது நண்பர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் எனது ஓவியங்களை பார்த்துவிட்டு, இதனை நீங்கள் ஒரு முறையாக இவற்றை நீங்கள் ஆவணப்படுத்த வேண்டும், காட்சிப்படுத்த வேண்டும் என்று எனது நண்பர்கள் தரப்பிலிருந்து வந்த அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அதன் பிறகுதான் நான் அதை கொஞ்சம் ஆவணப்படுத்த ஆரம்பித்தேன். அதன் பிறகு எனது ஓவியங்களில் பலவற்றை நான் கண்காட்சி ஒன்றாக நான் செய்திருந்தேன். 2021ஆம் ஆண்டில் ஒரு கண்காட்சியை நான் ஏற்பாடு செய்து அதை நான் காட்சிப்படுத்தி இருந்தேன். அவற்றில் அதிகமான ஓவியங்கள், என்னுடைய ஓவியங்கள் பெரும்பாலான ஓவியங்கள் அதில் இல்லை. இருந்தாலும் பிறகு நான் வரைந்த ஓவியங்கள் பலவற்றை என்னால் அங்கு காட்சிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அத நீங்க எங்க காட்சிப்படுத்தினீங்கள்? கொழும்புல செய்வீங்களா இல்லாவிட்ட அம்பாறையில்? எனக்கு எனது வீட்டையே எங்களுடைய தகப்பனாருடைய ஞாபகார்த்தமாக அதை நாங்கள் ஒரு கேலரியாக நாங்கள் அதை மாற்றி இருந்தோம். அங்கேதான் என்னுடைய ஓவியங்களை நான் காட்சிப்படுத்தினேன். வச்சிருக்கீங்க. இத எங்களுடைய ஓவிய கலையை நீங்க மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குற ஒரு விருப்பம் இருக்கிறதா, இல்லாட்டா அப்படி இல்ல உங்களுடைய இதா உங்களுடைய உறவினரோடைய நிப்பாட்டிடுறீங்களா? அப்படியா? குறிப்பாக சொல்ல போனால் நான்
அதனை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதனை என்ற ஆர்வம் என்னிடம் இருக்கிறது. ம்ஹும். ஆனால் அது பற்றி நான் அதிகம் பெரிதாக யோசித்ததில்லை. ம். ஆனால் என்னிடம் நிறைய பேர் கேட்பதுண்டு, நீங்கள் இது ஏன் முறையாக அடுத்தவர்களுக்கு இதனை நீங்கள் சொல்லிக் கொடுக்க கூடாது என்று கேட்பதுண்டு. எனது நண்பர்கள் தரப்பில் அவர்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ஆலோசனை கேட்டால், அல்லது என் நண்பர்கள் அல்லது என்னுடைய சமூக வலைத்தளங்களில் உள்ள நண்பர்கள் நேரடியாக அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு அவர்கள் விளக்கம் கேட்கின்ற பொழுதெல்லாம் நான் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் அர்பன் ஸ்கெச்சர்ஸ் கலாம்பு என்று சொல்கின்ற ஒரு அமைப்பில் நான் ஒரு மெம்பராக இருக்கிறேன். அது உலகளாவிய ரீதியில் 600க்கும் மேற்பட்ட நாடுகளில் அது அப்படியான குழுக்கள் இருக்கின்றன, அர்பன் ஸ்கெச்சர்ஸ் என்ற பெயரில். கொழும்பில் நாங்கள் ஒரு குழு இருக்கின்றோம். அங்கே நாங்கள் மாதாந்தம் ஒரு இடத்தில் நாங்கள் பொது இடத்தில் நாங்கள் சந்தித்து, அங்கே தேர்ந்த ஓவியர்கள் இருக்கிறார்கள், அதே நேரம் ஓவியத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அதில் ஓய்வு பெற்ற முதியவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் ஒன்றிணைந்து அங்கே நாங்கள் ஓவியம் வரைவது வழக்கம். அதில் எல்லா வகையான ஓவியங்களை வரைகிறவர்களும் இருக்கிறார்கள், தேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், ஓவியம் வரைய வேண்டும் என்ற ஆர்வத்தில் வருகிறவர்கள் இருக்கிறார்கள், இதை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் வருகிறவர்களும் இருக்கிறார்கள். அங்கே நாங்கள் ஓவியங்களை வரைகின்ற பொழுது அவர்கள் எங்களிடம் ஆலோசனைகள் கேட்பார்கள். எப்படி வரைகிறீர்கள், இது என்ன மாதிரியாக நீங்கள் இதனை பயன்படுத்தினீங்க, நாங்கள் வரைவதை நேரடியாக அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். எனவே அதனை நான் அந்த இடங்களில் நாங்கள் பகிர்ந்து கொள்வதோடு வேண்டுமென்றால் நான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் இருக்கின்ற சில ஓவியங்களை நான் உங்களுக்கு காட்டலாம் என்று நினைக்கின்றேன். காட்டினா கூட இந்த உறவுகளுக்கு உங்களுடைய அந்த ஓவியம் காட்ட வேணுமென்ற ஒரு ஆவல் இருக்கு. நான் ஏலவே நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இதிலேயே நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்னுடைய ஓவியங்களை. இது தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இது கண்டியில் அண்மையில் நாங்கள் அர்பன் ஸ்கெச்சர்ஸ் நடத்தப்பட்ட வரைவோவிய நடைபவனி ஒன்றில் தொடர்ச்சியாக நான் அங்கே இருக்கிற சென்ட் பால் சர்ச்சுக்கு சென்று வரைந்த ஓவியம் இது. அதே போல இதுவும் அங்கே ஒரு ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபவுண்டன். இது முழுக்க கோட் ஓவியமும் நீர் வர்ணமும் பயன்படுத்தி நேரடியாக வரையப்பட்டது. அதாவது அந்த இடத்தில் இருந்தே நான் வரைந்த ஓவியங்கள். அதே போல இதுவும் இன்னும் ஒரு தேவாலயம் ஒன்றின் உட்புற அமைப்பு. தேவாலயங்களிலேயே பல வகையான கட்டடக்கலை நுணுக்கங்கள் இருக்கின்றன. அதனை கூரை அமைப்புகளில் இருந்து அங்கே இருக்கின்ற இந்த மியூரல்களில் இருந்து அவற்றை ஆவணப்படுத்துவதில் எனக்கு இருந்தார்வம். இந்த ஓவியங்கள் மிக வேகமாக வரைந்த ஓவியங்கள். அப்படியா? இன்னொரு பெண்ணையும் பார்த்தேன் நான், உங்களோட இதை விட வேறு ஒரு பெண்ணும் பார்த்தேன். நீங்கள் அது நான் என்னுடைய முகநூலில் இருந்தது. இது நான் சென்னையில் அங்கே இருக்கின்ற அர்பன் ஸ்கெச்சர்ஸ் அவர்களோடு சேர்ந்து நான் தமிழ்நாடுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே அவர்களோடு இணைந்து நான் வரைந்த ஓவியம் இது. இவை அனைத்துமே நேரடியாக அந்த இடத்தில் இருந்து வரையப்பட்டவை. இவற்றுள் இது கானாடு காத்தான் காரைக்குடியில் இருக்கின்ற அந்த கட்டடக்கலையை தழுவிய ஒரு ஒரு வீடு. உங்களுக்கு இது இப்படியான ஓவியங்கள் தான் நான் அநேகம் வரைவது. நீர் வர்ணம் கலந்து. அதை விட நீங்க இப்ப கூறினீர்கள் பேசும்பொழுது நீங்கள் அதிகமாக பயணங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் எங்கு பயணம் செய்வீர்கள்? அந்த பயணங்களின் போது உங்களுடைய அனுபவங்களை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? பயணங்கள் என்று சொல்கின்ற பொழுது நான் எனது குடும்பத்தில் எனது தகப்பனார் நாங்கள் அனைவருமே ஒரு பயண பிரியர்கள். நாங்கள் என்னுடைய பெற்றோர்கள் 2 பேருமே ஆசிரியர்கள். அப்ப நாங்கள் 5 பிள்ளைகள், நான் கடைசி பிள்ளை.
நாங்கள் எல்லோரும் எல்லா நாளும் பாடசாலைக்கு போவோம். பாடசாலை விடுமுறை வந்ததும் நாங்கள் எங்களுடைய உறவினர்கள் இலங்கை முழுவதுமே எங்களுக்கு உறவினர்கள் இருக்கின்ற காரணம், ஆங்காங்கு இருக்கின்ற காரணத்துல நாங்கள் உறவினர்களை பார்க்க செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது கல்வி சுற்றுலாக்களை மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, சில இடங்களை நிச்சயமா பார்க்க வேண்டும் என்று என்னுடைய தகப்பனார் அவர் ஏற்கனவே அதை திட்டமிட்டிருப்பார். அந்த அடிப்படையில் அவர் ஒரு சாரணரும் கூட. எனவே நாங்கள் அடிக்கடி நாங்கள் பயணம் போவதுண்டு. அது இயல்பிலேயே அந்த பயணம் போவது, அதற்கான ஆயத்தங்களை செய்வது. பயணம் போவது என்று சொல்கின்ற பொழுது எல்லாராலும் அது முடியாமல் இருப்பதற்கு காரணம் அது மிகவும் ஒரு பொருள் செரிக்கின்ற ஒரு வேலை. பொருளாதார ரீதியில் அதற்கு நிறைய செலவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது எனது தந்தையார் அதற்கான சில ஆயத்தங்களை சொல்லி தந்திருக்கிறார். எப்படி பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியும், எவ்வாறாக நாங்கள் தங்குமிடங்களை ஒழுங்கு செய்து கொள்ள முடியும், தேவையில்லாத செலவினங்களை குறைப்பதற்காக நாங்கள் எப்படியான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள முடியும் போன்ற விடயங்கள் எனக்கு பாடசாலை காலத்திலிருந்தே எனது தகப்பனாரிடமிருந்து அவ்வாறான ஒரு பயிற்சி இருந்ததனால் அதன் பிறகு நான் வளர்ந்து நான் தனியாக பயணம் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கும் அல்லது வெளியூர்களுக்கும் பயணம் செய்ய வேண்டிய ஏற்படுகின்ற பொழுது சில பயணங்களை நானே திட்டமிட்டுக் கொள்வேன். எப்படியும் ஒரு மாதத்தில் அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பயணத்தை மேற்கொண்டு அது தொடர்பான விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே அந்த இடங்களை பற்றி அறிந்திருப்போம், அதை பற்றிய தேடல் எங்களுக்கு இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் 2018ஆம் ஆண்டு நான் தமிழகம் சென்றிருந்தேன். பாடசாலை காலத்திலிருந்தே நான் பொன்னியின் செல்வன் நாவல் வாசித்த காலத்திலிருந்து எனக்கு அந்த தொடர்பான இடங்களை நான் பார்வையிட வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. எனவே அது ஒரு பல வருட தேடல். நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 15 வயது இருக்கிற வாக்கில் நான் பொன்னியின் செல்வன் வாசித்தேன் பாடசாலை காலத்தில். அன்றிலிருந்து நான் அதற்கான ஆயத்தங்களை செய்தேன். அதன் பிறகு எங்களுக்கு இந்த கூகுள் மேப்ஸ் இன்னும் உபயோகத்தால் நான் தொடர்ந்து அந்த கதையோடு தொடர்புடைய இடங்கள் தொடர்பான விடயங்களை தேடி பிடித்து அதன் மூலம் ஒரு பயண ஒழுங்கை நானே தயார் செய்து முதலாக தனியாகவே நான் முதலாக எனது பயணத்தை தென்னிந்தியாவுக்கு மேற்கொண்டு அங்கே கும்பகோணம், பட்டிச்சரம், தாராசுரம், அந்த பொன்னியின் செல்வன் கதையோடு தொடர்புபடுத்தி அந்த இடங்கள் அனைத்தையும் நான் போய் பார்த்து அவற்றை நான் ஓவியமாக வரைந்திருப்பேன். இப்படிதான் என்னுடைய பயணங்களும் என்னுடைய ஓவியமும் ஒன்றுடன் ஒன்று கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்கு மிக ஒரு உற்சாகம் தருகின்ற ஒரு உரையாடல் மாதிரி தான் எனக்கு படுகிறது. இப்பொழுது பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் உங்களை போன்ற எளியவர்கள் இந்த உலகத்தையே சுற்றி பார்க்கணும் என்ற ஒரு ஆவல்ல இப்படித்தான் தெரிகிறார்கள் உங்களை போன்ற. அந்த வகையில உங்களுடைய நீங்கள் இன்னும் இந்த பொன்னியின் செல்வனை எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, நீங்கள் அதை வாசிச்சு அந்த இடங்களை எல்லாம் போய் பார்க்க வேணும்ன்றது அது ஒரு முக்கியமான விடயம் தான். அப்போ உங்களுக்கு அந்த இலக்கிய ஆளுமை அந்த இதுவும் இருக்கிறது. உங்களுடைய பின்புலமும் எனக்கு தெரியும். உங்களுடைய சிறிய தந்தை அவர் எனக்கு ஜின்னா சரி 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 உங்களோட இது பேர் தான் அந்த பின்னால வந்தது. அவரும் என்னுடைய தந்தையின் 2000ஆம் ஆண்டு ஒரு சிறுகதை போட்டியில் அவரும் பங்கு பெற்றி அவருக்கு மனித வேட்டை என்ற சிறுகதைக்கு 2ஆம் பரிசு பெற்றது எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. மிக அண்மையில் தான் அவரையும் நான் சந்தித்து உரையாடினேன். உங்களுடைய கதைக்கும் பொழுது இந்த ஓவியம் கலையோட இலக்கியத்தோட நீங்க பின்னி பிணிந்த ஒரு குடும்பம் என்பதை நான் அறிந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. எனக்கு அவருடைய அறிமுகத்தோட தான் உங்களையும் எனக்கு சிந்தது. அவர் சும்மா கதைச்சு கொண்டிருக்கும் பொழுதுதான் உங்களுடைய அகஸ்தியருடைய சிறுகதை போட்டியில் நான் பங்கு பெற்றினேன்னு சொன்னதுக்கு உடனே உங்களை போல எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மிக அருமையான கதையாக இருந்தது. நான் அதையும் பார்த்து உங்களுக்கும் அந்த இலக்கிய ஆளுமை இருக்கிறது என்பதை எனக்கு புரிய முடிகிறது. அதோட நீங்கள் ஒரு மீடியா அந்த தமிழ் இதுல எடிட்டராக அந்த அனுபவம் இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? உங்களுடைய இலக்கிய ஆளுமை எப்படி நீங்கள் அந்த இதுல எடிட்டராக இந்த உங்களை போன்றவர்கள் இருக்கிறதெல்லாம் பெரிய சாதனை இல்லையா? அந்த வகையில மிகவும் வாழ்த்துக்கள் தான். பாராட்டாம இருக்க முடியல உங்களுடைய ஓவியங்களை பார்க்கும் பொழுதோ, இல்லாட்டா இலக்கியத்துறை
நான் நினைக்கிறேன் கவிதையும் நீங்கள் உங்களுடைய என்னென்ன கவிதையும் விமர்சனங்கள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள். அப்ப கவிதை எழுதுற ஆற்றலும் உங்களிடம் இருக்கிறது நிச்சயமாக. அந்த உங்களோட இலக்கிய பக்கத்தை கொஞ்சம் கூற முடியுமா அமது உறவுகளுக்கு? எனது தந்தை வழியில் எனக்கு இலக்கிய பின்புலம் இருக்கிறது. அது இயல்பாகவே எனக்கு இருக்கிறது. எங்களுடைய வீட்டில் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு நூலகம் என்னுடைய தந்தையார் அதை ஒன்றை உருவாக்கி வைத்திருந்தார் எங்களுக்காக. அதேவேளை என்னுடைய தாயார் ஒரு ஆசிரியர். அவருடைய விசேட பாடம் தமிழ். அவருடைய விசேட பாடம் தமிழ். அந்த அடிப்படையில் பாடசாலை காலத்திலிருந்தே மொழி தினங்கள், அடுத்தது மொழி தொடர்பான போட்டி நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் என்னை வளப்படுத்தி, என்னை ஊக்கப்படுத்தி என்னுடைய தாயார் அதை ஒரு கட்டாயமான ஒரு விடயமாக என்னை பின்னின்று தள்ளி என்னை அவற்றில் பங்கேற்க வைப்பார். அந்த வகையில் நான் பேச்சு, விவாதம், எழுத்து போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டு பரிசுகளையும் வென்றிருக்கின்றேன். அதன் தொடர்ச்சியாக அதன் பிறகு எங்களுடைய கல்வி, உயர்கல்வி என்று வருகின்ற பொழுது இந்த பிரகீர்த்திய செயற்பாடுகள் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டிய தேவை இருந்தது. இருந்தாலும் புத்தகங்களை வாசிக்கின்ற பழக்கம் என்னிடம் அடிப்படையில் இருந்தே இருந்து வந்தது. நான் வீட்டில் கடைசி பிள்ளை என்பதனால் என்னுடைய மூத்த சகோதரர்கள் பல்கலைக்கழகத்துக்காக வெளியூருக்கு செல்ல வேண்டி ஏற்பட்ட பொழுது நான் வீட்டில் எப்பொழுதும் அதிகமாக தனிமையாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிற பொழுது இந்த புத்தகங்கள் தான் எனக்கான ஒரு நண்பர்கள். என்னுடைய நண்பர்கள் என்னுடைய புத்தகங்கள் என்கின்ற வகையில் நூல்களோடான என்னுடைய தொடர்பு எப்பொழுதும் அது தொடர்ச்சியான ஒரு உறவாக எனக்கு இருந்தது. ஒருவேளை அதன் வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம். ஆனால் நான் தொழில்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரோ மீடியாவில் தமிழ் பகுதி அவர்கள் தொடங்கிய பொழுது எனக்கு எந்த விதமான ஊடக பின்புலமும் இல்லை. நான் முறையாக ஊடகத்துறையில் கற்றவளும் அல்ல. இருந்தாலும் அவர்கள் ஒரு கட்டுரை ஆசிரியராகத்தான் முதலில் என்னை அணுகினர். அதன் பிறகு என்னுடைய கட்டுரைகளை அவர்கள் வாசித்த பிறகு அவர்களோடு நான் கலந்துரையாட ஆரம்பித்த பிறகு அவர்களே என்னை ஒரு ஆசிரியராக பணிபுரிய அழைத்திருந்தார்கள். எனவே எந்த விதமான பின்புலமும் இல்லாவிட்டாலும் முழுக்க முழுக்க என்னுடைய ஆர்வம் எனக்கு அதை செய்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு தேடலிலே, மொழி எங்களுக்கு நன்றாக இயலும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் அதனை ஏன் நான் அதை முயற்சி செய்து பார்க்க கூடாது என்ற ஒரு அடிப்படையில் நான் ரோ தமிழில் ஆசிரியராக கடமையாற்றினேன். பிறகு அவர்கள் அந்த அந்த துறையை அவர்கள் வேறு தளத்திற்கு அவர்கள் கொண்டு செல்வதனால் என்னால் தொடர முடியவில்லை. அத்தோடு என்னுடைய மேற்படிப்பு, குடும்பம், தொழில் என்று வருகின்ற பொழுது என்னால் தொடர முடியாமல் போனது. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் நிறைய புதிய எழுத்தாளர்களோடு, சிறுகதை எழுதக்கூடிய சாமானிய இளைஞர்களோடு எனக்கு நிறைய பரிச்சயம் ஏற்பட்டது. ரக்ஷானா, கொஞ்சம் உங்களோட கேமரா கொஞ்சம் இயத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள். ஆமா, என்ன கொஞ்சம் ஆமா. அந்த காலப்பகுதியில எனக்கு எழுத்துத்துறையில் உள்ள நிறைய எழுத்தாளர்களோடு எனக்கு பரிச்சயம் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. அந்த நான் ஆசிரியராக கடமையாற்றிய அந்த காலப்பகுதியில் எங்களுடைய வாசகர்கள், இலங்கையிலே இந்த பிரிண்ட் மீடியாவை வாசிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை எங்களுடைய சனத்தொகை அடிப்படையில் மிக மிக குறைவு. தென்னிந்தியாவில் இருப்பது போல எங்களுக்கு இருக்கவில்லை. இருந்தாலும் நிறைய மின்னஞ்சல்களை எனக்கு வரும். உங்களுடைய தளத்தில் வருகின்ற கட்டுரைகளாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், அவற்றின் மொழி மிகச் செம்மையாக இருக்கிறது என்று பாராட்டுகள் வரும். அதை நான் மிகவும் ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன். அது ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமாகவும் நான் கருதுகிறேன். ஆமாம், நீங்கள் பேசும் பொழுதே உங்களோட மொழி வளத்தை எல்லோரும் உங்களோட கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகள், திரு நடாமோகன் கூட உங்களுடைய தமிழை கேட்டு ஆச்சரியப்படுவார் என்று நிச்சயமாக நம்புகிறேன். என்றால் உங்களுடைய தாயில இருந்து அந்த அப்படியே வந்திருக்கிறதுன்னு நான் நினைக்கின்றேன். தாய் மொழி ஆசிரியர் என்று கூறியிருந்தீர்கள். அதனை விட உங்களை வளர்த்திருக்கிறது உங்களுடைய வாசனை.
வாசிப்பு உங்களை அந்த உறவு கூட அது எவ்வளவு விரிவாக்கக்கூடியது வாசனை என்றது என்னுடைய அனுபவம். அந்த வகையில நீங்க உங்களுடைய மொழிய செம்மையாக வளப்படுத்தி பல்வேறு துறைகள்ல, அதாவது நீங்கள் அந்த மீடியாவில போயிட்டு ஒரு எடிட்டராக பணிபுரிகிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சாதனை. நீங்கள் ஒரு அனுபவம் இல்லையென்று கூறுகின்றீர்கள், ஆனா உங்களுக்குள்ளேயே அது தானாக இயல்பாக வந்திருக்கிறது. அந்த வகையில மிக மிக உங்களுக்கு எங்களுடைய உறவுகள் சார்பில் முதற்கண் நான் இந்த பாராட்டை தெரிவிக்க விரும்புகிறேன். உங்களுடைய அழகான தமிழ், நீங்க அழகாக பேசுகின்றீர்கள். அது மிகவும் கேட்கவும் சந்தோஷமா இருக்கிறது. அதை விட அந்த எண்ணம் உங்களுடைய அந்த அந்த அனுபவத்தை சொல்லுங்க. அந்த எடிட்டரா இருக்கீங்களா, அதுல உங்களுடைய எவ்வளவு என்ன மாதிரியான வேலைகள் அதுல பணிபுரிகின்றீர்கள், அந்த தமிழ் இதழ் பற்றி கூற முடியுமா நீங்கள்? அந்த தளத்தில் நாங்கள் புதிய முயற்சிகள் பலவற்றை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதாவது பொதுவாக எங்களுடைய இணையத்தில் வருகின்ற சஞ்சிகைகள், அதனுடைய உள்ளடக்கங்கள், அவற்றிலிருந்து முற்றிலும் கொஞ்சம் மாறுபட்ட விதமாக, ஏனென்றால் இணையத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் ஏதாவது ஒரு தலைப்பை வைத்து ஆட்களை உள்ளிழுக்கின்ற தன்மை, அல்லது ஒரு மாறுபட்ட அந்த காட்சிகள், அல்லது ஒரு மாறுபட்ட துணுக்குகளை வைத்து வாசகர்களை ஈர்க்கின்ற அந்த பாங்கு, இவை அனைத்துமே இருந்த காலகட்டத்தில் நாங்கள் திடமாக ஒரு முடிவை எடுத்திருந்தோம். இது நாங்கள் இதனுடைய தரத்தில் எந்த சமரசமும் நாங்கள் செய்ய போவதில்லை. இங்கே நாங்கள் பதிவு செய்கின்ற கருத்துக்கள் அனைத்துக்கும் உசாத்துணை இருக்க வேண்டும். படங்கள் முதற்கொண்டு நாங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் உசாத்துணைகளோடும் அதற்குரிய கிரெடிட்ஸோடும் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு அதனுடைய உள்ளடக்கம் மிகச் செம்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில், அத்தோடு நாங்கள் ஈழத்தின் மறக்கப்பட்ட இலக்கியங்கள், கலைகள் என்ற அது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஈழத்தின் வடக்கின் மறக்கப்பட்ட கலைகள் என்று நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அதாவது போருக்கு பிறகு அல்லது போர்க்காலத்தில் வந்த அனைத்து வகையான இலக்கியங்களும் போர் சார்ந்தவையாகவே இருந்திருக்கு. ஆனால் வடக்கு கிழக்கு தமிழ் சமூகங்கள் கொண்டிருந்த அடிப்படையான கலைகள் அவற்றுள் மழுங்கி போய்விடக் கூடாது என்பதற்காக நாங்கள் அவ்வாறான விடயங்களை தேடி பெற்று நாட்டார் இலக்கியமாயிருக்கட்டும், கரகம் போன்ற பல்வேறு கலைகளை நாங்கள் ஆவணப்படுத்தி நாங்கள் அது ஒரு தொடராக நாங்கள் அதை செய்திருந்தோம். அதே நேரம் சிறுகதைகளுக்கென்று நாங்கள் தனியாக ஒரு இது வைத்திருந்தோம். அது நாங்கள் தேர்ந்த எழுத்தாளர்கள் அல்லது பிரபல்யமான எழுத்தாளர்கள் என்று அல்லாமல் நாங்கள் சிறுகதைகளை புதியவர்களிடமிருந்து பெற்று அதனூடாக நாங்கள் அவர்களிடமிருந்து சிறுகதைகளை நாங்கள் பெற்று அதனை நாங்கள் வாசித்து அதனை தரப்படுத்தி நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த சிறுகதையை நாங்கள் பிரசுரிக்க போகிறோம் என்று சொல்லி, அதன் மூலமாக நிறைய எழுத்துத்துறையில் இருக்கின்ற நிறைய இளைஞர்களை, மாணவர்களை நாங்கள் இனம் கண்டோம் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். அது மிகவும் ஒரு அந்த காலகட்டத்தில் அது புதிதாக இருந்தது. எந்த தகவலுமே ஒரு கண்ட்ரோவர்ஷியலாகவோ அல்லது நாங்கள் பிரசுரிக்க வேண்டும் என்பதற்காக பிரசுரிப்பதாகவோ அல்லது எங்களுடைய பார்வையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இல்லாமல், அதை நாங்கள் தொடர்ந்திருந்தால் அது இன்னும் ஒரு ஸ்டெடியான ஒரு போக்காக அது இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆமா, மிக மகிழ்ச்சியாக, மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயங்களை நீங்கள் இப்பொழுது கூறியிருந்தீர்கள். நீங்கள் உற்சாகப்படுத்துறதுக்கு எப்படியான முயற்சிகளை செய்கிறீங்க இலக்கியத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கு. இதே வேளையில நான் இப்பொழுது ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அங்கு இலங்கையில இளையவர்களின் இலக்கிய முயற்சிகள், அவர்களுடைய இலக்கிய வளர்ச்சிகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்களா, எப்படி காணப்படுகிறது இப்பொழுது? அதை பற்றி உங்களிடத்தான் நாங்கள் கேட்டு அறிய முடியும். அந்த வகையில கூற முடியுமா? இளைஞர்களை பொறுத்தவரை இலக்கிய தொடர்பாக அவர்களுடைய ஆர்வம் மிக அதிகமாக இருக்கிறது. இளைஞர்கள் குறிப்பாக கவிதை, சிறுகதை, கவிதை துறையில் இளைஞர்கள் அதிகம் தாங்களும் அந்த துறைக்குள் வர வேண்டும், நாங்களும் அதில் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் எழுத விழைகிறார்கள்.
ஆனால் அதே நேரம் இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது அவர்களிடம் வாசிப்பு அனுபவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இளைஞர்கள் என்றில்லை, பொதுவாகவே பொதுவாக. ஆஹ் பொதுவாகவே. ஏனென்றால் இப்பொழுது சமூக ஊடக வலைத்தளங்கள் வந்த பிறகு அங்கே வந்து நிகழ்த்தப்படுகின்ற எல்லாம் நிகழ்கின்றனவா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. புத்தகங்களை வாசிப்பதும் அதை ஆழ்ந்து அந்த புத்தகங்களை நுகர்வதும் அதனோடு கூடிய அறிவை நாங்கள் ஒரு கவிதையை எழுதுவதற்கு நாங்கள் ஒரு 1000 கவிதையாலும் வாசித்திருந்தால் அதனுடைய வெளிப்பாடு வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் ஒரு ஒரு கலைக்கு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூட இல்லை. ஆனால் அதற்குரிய ஒரு நோக்கம், அதாவது எந்த கலையும் வெளிப்படுத்தப்படுகின்றதற்கான நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சில படைப்புகள் எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் எங்களை உடைத்து கொண்டு வெளியேறும். அதை நாங்கள் தடுக்க இயலாது. அது நிகழ வேண்டிய சந்தர்ப்பத்தில் அது ஓவியமாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், ஒரு பாடலாக இருந்தாலும், ஒரு இசை, ஒரு பாட்டு, ஒரு பாட்டின் ஒரு பகுதியாக இருந்தாலும், அது வந்து ஒரு கலைஞனுடைய உள்ளத்தில் இருந்து அது அப்படியே வெடித்து கொண்டு உதிக்கின்ற என்கின்றது ஒன்றும் இருக்கின்றது. அல்லது நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய பாண்டித்தியத்தின் அடிப்படையில் நாங்கள் எழுதுகின்ற விடயங்கள் அல்லது வரைகின்ற விடயங்கள் அப்படியும் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இந்த துறையில் நானும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு குட்டி ஒரு ஷார்ட்கட் சொல்றது சொல்றேன். அப்படி நிறைய இளைஞர்கள் யோசிக்கிறார்களோ என்று நான் அஞ்சி இருக்கிறேன். அதன் வெளிப்பாடு எப்படி இருக்கும், அல்லது அதன் நிலைபேறான தன்மை எப்படி இருக்கும் என்பதையும் நான் சிந்திப்பதுண்டு. ஆனால் எந்த கலையாக இருந்தாலும் சரி, இலக்கியமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த படைப்பின் உடைய அந்த தரம் தான் அந்த படைப்பை காலாகாலத்திற்கும் நிறுத்தி வைக்க தகுதியானது. உள்ளடக்கங்கள் தேர்ந்த உள்ளடக்கங்களற்ற ஒரு படைப்பாக இருந்தால் அது அந்த நேரத்தில் கொண்டாடப்பட்டாலும் அது காலப்போக்கில் அந்த இடத்தில் இருந்து அது அழிந்து போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இளைஞர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த ஆர்வத்தை அவர்களை நெறிப்படுத்தி, அவர்களை வளப்படுத்தி, அதனை முறையாக வெளிப்படுத்த வேண்டிய அந்த அந்த ஊடகங்கள் இருக்கின்றனவா என்கிறது. ஆனால் நிறைய கொழும்பு தமிழ் சங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறுபட்ட குழுமங்கள் இருக்கின்றன, இலக்கிய வட்டங்கள் இருக்கின்றன. அவற்றிலே இருக்கின்றவர்கள், மூத்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் இந்த இளைஞர்களை முறையாக வழிநடத்தி செல்ல முடியுமா இருந்தால், அவர்களுக்கு உரிய முறையில் அவர்களுக்கு அறிவூட்டி, அவர்களுடைய படைப்புக்கு இன்னொரு விடயம் என்னவென்றால், ஒரு படைப்பு வெளிவந்ததோடு மட்டுமே அந்த படைப்பின் வேலை முடிந்து விடுவதில்லை. அந்த படைப்பை பற்றிய திறனாய்வுகள், விமர்சனங்கள், அவற்றுக்கு அந்த படைப்பு உள்ளாக வேண்டும். அந்த படைப்பாளி அந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஏதோ என்னிடம் ஒரு ஒரு உள்ளடக்கங்கள் இருக்கின்றன, அதை நான் ஒரு புத்தகமாக போட வேண்டுமானால் அது ஒரு பெரிய விடயமே அல்ல. அது இலகுவாக யாராலும் செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் ஒரு பதிப்பகத்தினூடாக அதை அணுகி அதை பதிப்பித்து அந்த புத்தகத்தில் உள்ள உள்ளடக்கமும் வாசகரும் மட்டுமே அதற்கான மார்க்கெட்டிங்கை செய்ய வேண்டும். அதை விடுத்து அந்த படைத்தவரே அதை பற்றி பேசி அதை விற்குவதை விட அந்த படைப்பு அதை தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்கின்ற அந்த வீரிய கொண்ட படைப்புகளாக அவை இருக்க வேண்டும். அது அதன் மூலமாக அந்த படைப்பு காலாகாலத்திற்கும் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லாவிட்டால் நிறைய பேரை நான் பார்க்கிறேன், அவர்கள் அச்சடித்து அப்படியே கட்டுக்கட்டாக அவர்களுடைய வீட்டிலேயே வைத்திருக்கின்றதையும் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் எங்களிடம் கொண்டு வந்து இதை வாசித்து பாருங்கள், இதை பற்றி பேசுங்கள் என்று அவர்கள் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நிலை மாறி பதிப்பகங்கள், காப்புரிமை இது தொடர்பான அறிவோடு, பதிப்புரிமை தொடர்பான அறிவோடு இளைஞர்கள் பதிப்பகங்களூடாக அவர்களுடைய உள்ளடக்கங்களை, அவர்களுடைய படைப்புகளை அவர்கள் வெளியிட்டு அந்த படைப்பும் அந்த வாசகர் நுகர்வோர்களுக்கும் இடையிலான உறவை அதுவே தீர்மானித்துக் கொள்வதற்கு வழி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆமாம், நிச்சயமாக உங்களுடைய நல்ல ஒரு கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏதாவது பதிப்புத்துறையான் மூலம் ஏதாவது நூல்கள் வெளியிட்டு இருக்கின்றீர்களா? உங்களுடைய இது இல்லை, நான் இதுவரைக்கும் எந்த புத்தகமும் வெளியிட்டதில்லை. என்னை பொறுத்த அளவில்
நான் எழுதிய விடயங்கள் ஏராளமானவை என்னுடைய டிரைவில் இருக்கின்றன. ஆனால் நான் சிறு வயதிலிருந்தே நான் நுகர்ந்த உள்ளடக்கங்கள் மிக மிக தேர்ந்தது. நான் என்னுடைய அந்த பெஞ்ச் மார்க் என்று சொல்கின்ற அந்த விடயம் மிக மிக உயரத்தில் இருக்கின்றதால் எனக்கு எப்பொழுதுமே ஒரு அச்சம் இருக்கும், இது போதுமானதா, இந்த இந்த தரம் போதுமானதுதானா, இல்லை நான் இன்னும் படிக்க வேண்டுமா என்கின்ற ஒரு அச்சம் என்னிடம் இருக்கிறது. அதாவது நாங்கள் பதிப்பிப்பதற்கு முந்தைய அதை நாங்கள் எவ்வளவு தூரம் செம்மைப்படுத்த முடியுமோ, நான் இப்பொழுதும் நிறைய என்னுடைய சிறுகதைகள், என்னுடைய பத்திய எழுத்துக்கள் போன்றவற்றை நான் திரும்ப திரும்ப செப்பனிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லோரும் சொல்லுவார்கள், நீ முகநூலில் என்னுடைய பதிவுகளை வாசிக்கின்றவர்களும் அடிக்கடி சொல்வது உண்டு, ஏன் இதனை பிரசுரிக்கலாம் தானே இப்படி நீங்கள் எழுதுகின்றவற்றை. அது ஏதோ ஒரு தயக்கம் இதுவரை காலம் எனக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது நான் இரண்டு மூன்றென்னும் சொல்லலாம், ஆனால் முழுமையாக 2 உள்ளடக்கங்களை தொடர்பாக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் நான் அதனை முறையான ஒரு பதிப்பகத்தினோடு அதனை வெளியிட வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கிறது. அத்தோடு என்னுடைய தந்தையார் அவர்களுடைய நான் என்னுடைய தந்தையாரிடம் இருந்து யாப்பிலக்கணத்தை முறையாக கற்றேன். கவிதை எழுதுகின்ற யாப்பிலக்கணத்தை, வெண்பாக்கள் எழுதுகின்ற முறைமையை, கட்டளை கலைத்துறைகள், செய்யுள்கள் போன்றவற்றை எழுதுகின்ற அந்த முறைமையை நான் என்னுடைய தந்தையாரிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். என்னால் மரபு கவிதையும் எழுத முடியும், புது கவிதைகளும் எழுத முடியும். என்னுடைய தந்தையார் மரணித்ததன் பிறகு அவருடைய எழுத்துக்கள், அவரும் எதையும் பிரசுரிக்க வேண்டும் என்று அவர் நினைத்ததில்லை. நான் நிறைய அவருடைய சொல்றது உண்டு. அவரிடம் ஒரு எழுது பலகை இருந்தது. அவர் எந்த நேரமும் அந்த எழுது பலகையில் ஏதாவது எழுதி கொண்டே இருப்பார். எல்லா காகிதங்கள், வீட்டில் இருக்கிற நிறைய காகிதங்களில் அவருடைய கவிதைகள் இருக்கும். ஆனால் அதை சேகரிக்க வேண்டும் என்று யாருமே யோசிக்கவில்லை. எங்களோடு சில விடயங்களை தொடர்பாட வேண்டும் என்று தகப்பனார் அவர்கள் நினைத்தாலும் கூட, எங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒரு கரும்பலகையில் மேல் மூலையில், அதாவது இலகுவில் அளிக்கப்பட முடியாத ஒரு உயரத்தில் அவர் ஒரு வெண்பாவாக அதை எழுதி வைத்திருப்பார். நாங்கள் அது வாசித்து அது யாருக்கானது என்று நாங்கள் புரிந்து கொள்வதுண்டு. அப்படி என்னுடைய தந்தையார் மரணித்ததன் பிறகு அவர் எழுதிய அவருடைய ஆவணங்களுக்குள் இருந்து நான் சேகரித்த கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட வெண்பாக்களை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். சில கட்டளை கலைத்துறைகளும் அதில் அடக்கம். அவற்றையும் பிரசுரிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. அதனை நான் அதற்கான ஆயத்தங்கள் அனைத்தையும் நான் செய்திருக்கிறேன். என்னுடைய புத்தகங்களோடு சேர்த்து அதையும் நான் வெளியிட வேண்டும் என்ற. இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஏனென்றா எங்களுடைய தந்தையை நீங்கள்லாம் அந்த ஆர்வத்தோட அதை கதைக்கின்றபடியா நீங்கள் ஒரு உங்களால தான் அதை நிறைவேற்ற முடியும் என்றது என்னுடைய ஆசைய முடியாத ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் நானும் அதை தொழிலை செய்தொன்றுகின்றபடியா. ஆனபடியா இந்த இலக்கியங்களை நீங்கள் உங்களுடைய எழுத்துத்துறை மிகவும் வீரியம் உள்ளது என்றது எனக்கு புரிய முடிகிறது உங்களுடைய கதையின் மூலம். அந்த வகையில நீங்கள் உங்களுடைய ஆக்கங்களை விரைவில் நீங்கள் ஒரு நூல் வடிவமாக்க வேணும். ஏனென்றா இப்ப இன்டர்நெட்ல இந்த பேஸ்புக்ல இருக்கிற எல்லாம் எப்படியோ அதோட போய்விடும். ஆனா அது ஒரு பதிவாக்கி வைக்கிறது எப்படியும் ஒரு காலத்தால் அழியாதது ஒன்று என்ற வகையில நீங்கள் இதனை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது உங்களிடம் மிகவும் அன்பாக வேண்டி அதை செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் வாழ்த்துக்களையும் கூறி, அதை அடுத்த முறை நான் உங்களிடம் அதை பற்றி கதைக்கலாம் என்று யோசிக்கின்றேன். அதை நீங்கள் ஊக்கமாக, ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை உடனடியாக செய்வது பொருத்தமானது என்றும் உங்களுக்கு மிகவும் அன்பாக வேண்டி, அடுத்து இளையவர்கள் எங்களுக்கு நேரம் நெருங்குவதால் எங்கள் உறவுகளும் உங்களோட கதைக்கிறதுக்கு ஆசைப்படுவார்கள். அந்த வகையில இந்த உளவியல் சம்பந்தமான சில விடயங்களும் உங்களிடம் கணக்க இருக்கிறது கேட்கறதுக்கு, அதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன, நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள், அதை சொல்ல முடியுமா? நீங்கள் மன இதுகளை பற்றி நீங்கள் கற்றிருக்கிறீங்கள் போல் எனக்கு தெரிகிறது இல்லையா? உங்களுடைய ஒரு குறுகிய கால உறவு தானே உங்களுடைய கண்ட ஒரு இதுல கதைச்சத அதை வச்சு கொண்டுதான் நான் உங்களிடம் அந்த கேள்வியை கேட்கின்றேன். அதை பற்றி அழகாக சொல்லுவீர்கள், ஆழ்ந்த புலமை இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். ஆமாம், அதை பற்றி உளவியல் தொடர்பாக நீங்கள் எந்த துறை உளவியலில்
பல எதை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள்? அதை எனக்கு தெளிவாக அது இளையவர்களை பற்றி நாங்கள் கதைக்கலாம் இல்லையா? அதுதான் இப்ப முக்கியம். ஃபியூச்சர்ல எப்படி வருவார்கள், அவர்களுடைய மனநிலை எப்படி அது. இப்ப லண்டன்ல கூட ஒரு துக்கமான செய்தி. கடந்த வாரம் ஒரு இளையவர் 17 வயது, அவர் தன்னை யூனிவர்சிட்டியில ஏதோ அவர் நினைச்ச மாதிரி அவருக்கு இப்படித்தான் நாங்கள் அறிய முடிகிறது, என்னவோ தெரியல, அவர் தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கு இளையவர்களுடைய மனநிலை எங்களுக்கு புரிய முடியல. அதுக்கு தாய் தகப்பனான காரணமா எனக்கு என்னவென்று தெரியல. ஆனா மிகுந்த ஒரு கவலை, சரியான சோகமாக இருந்தது. அந்த வகையில் இந்த இளையவர்கள் வாழ்க்கைய வெறும் இதாக எடுக்க வேண்டும் இல்லையா? நாங்கள் அதை பற்றி நீங்கள் ஒரு இளையவர், நீங்கள் அதை படித்திருக்கிறீர்கள், அதை பற்றி சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். தற்கொலை செய்து கொள்வது அல்லது இப்படியான ஒரு துரிதமான முடிவுகளை எடுப்பது என்பது இந்த காலகட்டத்தில் மட்டும், அது ஏற்கனவே இருந்து வந்தது இருந்தாலும் இப்ப கூடுதலாக இடம்பெறுகிறது. அதாவது ஒருத்தர் அந்த முடிவை எடுக்க போகிறார் என்பது அவர்களுக்கே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது ஒரு நிலையில் அந்த சிந்தனை அதை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒப்பீட்டளவில் எங்களுக்கு முன்பு இருந்த தலைமுறையினரோட ஒப்பீட்டளவில் இப்பொழுது இருக்கின்ற தலைமுறையினருக்கு அந்த ஆபத்து அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் காண்கிறோம். அந்த வல்னரபிலிட்டி அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்? பல காரணங்களை நாங்கள் சொல்லலாம். இதுதான் முக்கியமான காரணம் என்று எங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏனென்றால் பல்வேறு வகையான ஆய்வுகள் பல்வேறு வகையான விடயங்களை விவரிக்கின்றன. நாங்கள் தற்கொலை தொடர்பான ஆய்வுகளை எடுத்து பார்த்தால் கூட சில ஆய்வுகள் அவர்கள் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற மன அழுத்தம், நாங்கள் ஸ்ட்ரெஸ் என்று கடும் ஃபேஷனாக சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் போன்றவை, அடுத்தது பெருகி வருகின்ற உளவியல் ரீதியான மாறுபட்ட நிலைமைகள், அந்த டிசார்டர்ஸ், அவையும் காரணமாக இருக்கின்றன. அவற்றை நாங்கள் தவிர்க்க இயலாது. அது பரம்பரை அழகினோடு வருகின்ற விடயங்களை நாங்கள் தவிர்க்க இயலாது. ஆனால் இந்த மன அழுத்தம் என்கின்ற ஒன்று, சிம்பிளா சொல்லுவார்கள், இப்பொழுது இருக்கின்ற இந்த தலைமுறையினரை அவர்கள் த லோன்லியஸ்ட் ஜெனரேஷன் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு காலத்தில் நாங்கள் விரும்பினால் கூட எங்களுக்கு தனிமை கிடைக்காத ஒரு இடத்தில் இப்பொழுது அவர்கள் அந்த எப்படி பார்த்தாலும் மனிதன் ஒரு சமூக பிராணி, சோஷியலைஸ் பண்ண வேண்டிய தேவை மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் அவர்களுக்கான எங்களுடைய தலைமுறையினர் கூட நாங்கள் இந்த இணையத்தை ஒரு நண்பராக, எங்களுடைய இருக்கின்ற ஒரு உற்ற தோழராக நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு யார் இல்லாவிட்டாலும் நாங்கள் அங்கேயும் மனிதர்களைத்தானே பார்க்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் அங்கே பார்க்கின்ற அந்த 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 பரிணாமம் முற்றிலும் மாறுபட்டது. அந்த பரிமாணம் முற்றிலும் மாறுபட்டது. எனவே அதனூடாக அன்றாடம் நாங்கள் எதை பார்க்க வேண்டும் என்பதை கூட நாங்கள் முடிவு செய்வதில்லை. அடுத்தது தகவல்கள் இன்ஃபர்மேஷன் லோட், அதுவும் நிறைய விடயங்கள், ஏராளமான விடயங்கள், ஒரு மனிதனுடைய உள்ளம் தாங்க முடியாத அளவுக்கு சுமையான விடயங்கள். அது நாங்கள் ஒரு சோகமான விடயமாக இருக்க வேண்டும் அல்லது அழுத்தமான விடயமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்ல. அது தொடர்ந்து எங்களுடைய புலனுக்குள் அந்த தகவல்கள் புகுந்த வண்ணமே இருக்கின்றன. எனவே எங்களுடைய மூளை அதனை ப்ராசஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. எங்களுக்கு தேவையான தேவையற்ற எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனை எத்தனை பேர் அதனை நாங்கள் ஒரு டிடாக்ஸ் செய்கிறோம் என்பது தெரியாது. எங்களுக்கு தேவையில்லாத விடயங்களை மறந்து களைந்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க செல்கின்ற அந்த பண்பு எத்தனை பேரிடம், அந்த வலு எத்தனை பேரிடம் இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. இளைஞர்கள் என்று சொல்கின்ற போது அவர்கள் இப்பொழுதுதான் முயன்று தவறி கற்கின்ற அந்த இடத்தில் இருக்கின்றவர்கள். எனவே அவர்களிடம் நாங்கள் முற்றுமுழுதாக அதனை எதிர்பார்க்க முடியாது. அதோடு சேர்த்து பொருளாதார காரணிகள் இருக்கின்றன. பொருளாதாரம் என்று சொல்கின்ற பொழுது கூட பொருளாதாரம் என்பது எதற்காக? எங்களுடைய ஒரு ஆதாரத்துக்காக, எங்களுடைய அடிப்படை தேவை, சமூக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ற அளவில் இப்பொழுது எங்களுடைய பொருளாதார தேவைகள் இல்லை. அது வேறு எங்கோ ஒரு இமாலய உச்சத்தில் இருக்கிறது. எங்களுடைய திருமணமாக இருந்தாலும் சரி,
ஒரு வரவேற்பாக இருந்தாலும் சரி, அல்லது அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் உடுக்கின்ற உடுப்பில் இருந்து அனைத்தையுமே ஒரு இன்னொருத்தரை நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால் பொருளாதார காரணிகளை கூட சொல்லலாம். ஆஹ் ஆஹ் வளர்ப்பு, அவர்களுடைய சிறு வயதில் இருந்து அவர்கள் பெறுகின்ற அந்த சைல்ட்ஹுட் ட்ராமான்னு சொல்லும் அப்படியான விடயங்கள், அதுக்கு தொடர்பு இருக்க வேண்டும் என்று அல்ல. அதாவது சமகாலத்தில் நடக்கின்ற விடயங்களுக்கும் அதுக்கு தொடர்பு இருக்க வேண்டும் என்றல்ல, அது அடிமனதில் எங்களுடைய ஆழ் மனதில் அது இருந்து எங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கும். எங்களுக்கே தெரியாது. எங்களுடைய ஆழ்மனதுக்கு எங்களை தெரியும், ஆனால் எங்களுக்கு எங்களுடைய ஆழ்மனதை தெரியாது. எனவே அவ்வாறான ஒரு அதிர்வுகளும் அலைகளும் கூட இவற்றுக்கான காரணங்களாக இருக்கலாம். இதற்கான ஒரு சொல்யூஷன் என்று சொன்னால் அது பெற்றோர், ஆசிரியர்கள், சமூகம் இதற்கான ஒரு இதை எடுக்க வேண்டும். ஆமாம், அதோட நீங்கள் கூறுவது மிக பொறுத்த நல்ல இதுதான் கூறினீர்கள். அவர்களை எல்லாரும் பொறுப்பாக இருக்க வேணும். ஆனா நீங்க கூறியது போல இளையவர்களை நாங்கள் அதுவும் ஒரு திடீர் முடிவுகள் தான் எடுக்கிறார்கள். இல்ல, அவர்களோட கதைக்கவே மேலாத முந்தினது மாதிரி இப்ப நவீன புலம்பெயர்ந்த இளைஞர்களை பார்த்தீர்கள்னா இப்ப கதைக்கவே பயமா இருக்கிறது மாதிரி தான் சில பெற்றோர்கள் கதைக்கிறார்கள். ஏனென்றா அவர்களுக்கும் கூட நீங்க கூறியது போன்ற அவர்களுக்கும் வேற வேற பிரச்சனைகள் இருக்குமா போல் தெரிகிறது. என்ன தனிமை, அது ஒரு அற்புதம். அது பிள்ளைகள் பெற்றோர் அந்த உறவாடல் இப்ப இலங்கையில நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும். என்ன பெண்கள் பெற்றோர் பிள்ளைகள் அந்த உறவாடல் எப்படி இருக்கிறது அங்க? அது புலம்பெயர்ந்தவர்கள் என்று அல்ல, எல்லா இடங்களிலுமே, இலங்கையிலும் கூட இளைஞர்கள் அண்மையில் நான் ஒரு 2 எழுத்தாளர்கள் பேசிக் கொண்டிருந்த ஒரு சின்ன காணொலியை நான் பார்த்தேன். அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா தலைமுறையிலும் முந்தைய தலைமுறையிலிருந்து எங்களுடைய தலைமுறை 10%, 20% மாறுபட்டதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய அடிப்படை, நாங்கள் பெற்றோரில் இருந்து நாங்கள் அதை கடத்துகின்றோம். அவர்களுடைய வாழ்வியலையே நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். அப்படித்தான் இவ்வளவு காலமும் இந்த தலைமுறைகள் இருந்தன. ஆனால் இன்று இருக்கின்ற தலைமுறை முற்றிலுமாக வேறு எங்கோ இருந்து வந்து அப்படி உட்கார்ந்தது போல அவர்களுக்கு எந்த தொடர்புமே இல்லாத ஒரு தலைமுறையாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அந்த பண்ணுக்கு பேசி அவர்களோடு பேசுவதற்கு, அவர்களோட அளவலாவது கூட பெற்றோருக்கு மட்டுமில்லை, பாட்டன் தாத்தா பாட்டிகளுக்கு கூட அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது ஒரு குறையாகவே நிறைய பேர் என்னிடம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அறையை விட்டு வெளியே வருகிறார்கள் இல்லை, முகத்தை பார்த்து பேசுகிறார்கள் இல்லை, கேள்வி கேட்டால் அதற்கு பதில் வருவதில்லை, சாப்பாட்டை நாங்கள் மேசையில் வைத்து விட்டு சாப்பிட வாருங்கள் என்று நாங்கள் பல தரம் போய் கதவை தட்ட வேண்டிய நிலை இருக்கிறது. கழிவறையிலே அவர்கள் மிக அதிகமான நேரத்தை அவர்கள் செலவிடுகிறார்கள். அது முற்றிலும் ஒரு மாறுபாட்டுதான் இருக்கிறது. நான் பார்த்திருக்கிறேன், சுஜாதா அவர்கள் சொன்ன 10 விடயங்கள் என்றால் மிக பிரபல்யமாக இளைஞர்களுக்கான 10 விடயங்கள் என்று அவர் சொன்ன விடயங்களில் சொல்கிறார், நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதில் அவர் சொல்கிறார், வீட்டில் யாராவது அது யாராவது வேண்டுமென்றாலும் இருக்கலாம், அவர்களை பிடித்து வைத்து ஒரு 10 நிமிடம் ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி பேசுங்க. அது சாதாரணமாக நாங்கள் இன்னொருவரிடம் பேசுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் அழுத்தி கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு விடயம் அது வெளியே போகின்றதாக அல்லது அது வெளியே கடத்தப்படுகின்றதாக ஒரு உணர்வு எங்களுக்கு வரும். அதை நாங்கள் செய்வதே இல்லை. அடுத்தது, நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு எங்களுக்கு அண்டை வீட்டார்களையும் அந்த ஊரை சேர்ந்த 1-2 பேரை விட பெரிய ஒரு அளவிலாக்கள் இருந்ததில்லை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. கிட்டத்தட்ட இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது இப்ப முகநூலில் எனக்கு ஒரு தெரிந்தவர்கள், அடுத்தது பிரபல்யமானவர்கள் நான் ஒரு 600 நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கில் நண்பர்கள் பட்டியல் இருக்கின்ற இளைஞர்களை நான் பார்க்கின்றேன். இவர்கள் அனைவரும் பதிவிடுகின்ற அத்தனை விடயங்களையும் அன்றாடம் அந்த இளைஞர்கள் பார்க்க நேரிடுகின்றது. அதே நேரம் அதனால் எங்களுக்கு மனிதர்களோடு நாங்கள் சம்பாஷிக்கின்ற அந்த இடம் வெற்றிடம் ஆகின்றது. பிள்ளைகளோடு பேச முடிவதில்லை, பெற்றோரே பயப்படுகிறார்கள். இப்பொழுது நாங்கள் சும்மா விளையாட்டாக சொல்லுவோம், இப்படி நான் எனது தாயை பற்றி சொல்லி இருந்தால் இந்த விளக்கமாறு தீர்ந்திருக்கும் நாங்கள் விளையாட்டாக சொல்லுவோம். ஆனால் அவர்களிடம் பேசுவதற்கு பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் மிக மிக அந்த சென்சிட்டிவாக இருக்கிறார்கள். இதை சொன்னால் பிள்ளை மனம் நொந்து விடும் என்று அந்த பெற்றோரை நினைக்கின்ற அளவுக்கு அவர்கள் சென்சிட்டிவாக இருப்பதாக எனக்கு முற்போக்கான
புதிய உலகத்துக்கான புதியவர்கள் என்று தன்னை காட்டிக்கொள்கின்ற இளைஞர்கள் மனதளவில் எவ்வளவு மென்மையானவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர்களை அவர்களுடைய போக்கில் வெளியே விட்டு ஒரு பயணம் அல்லது நான் தெரியாத மனிதர்களுடன் போய் சம்பாஷித்து விட்டு வா, ஒரு பொது இடத்துக்கு போன்றவர்களை அனுப்பி அங்கே அங்கே அவர்களால் குறிப்பிடப்படுகின்ற நலவு நட்டங்கள் விமர்சனங்கள் அனைத்தையும் அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய அந்த திராணி உள்ளவர்களாக அவர்களை வளர்க்க வேண்டியதாக இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதானே பெற்றோர் பேச முடியாத நிலைமையில தானே இருக்கிறார்கள். இவர்கள் கதைக்கா நீங்களே கூறியிருந்தீர்கள், அவர்கள் சாப்பாடு வச்சாலும் அவர்கள் தாங்கள் தான் சாப்பிடுவார்கள், தாங்கள் விரும்பின நேரம் சாப்பிடுவார்கள். அதான் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நீங்கள் கூறியது போன்று அது வேற ஒரு உலகத்துக்கு அவர்களை மாற்றி விட்டது. இப்பொழுது அவர்கள் அதோடைய மினக்கிறதால அது மிகவும் ஒரு ஆக்களை பற்றிய இது இல்லை. மற்றது இந்த லைக் அதுகள் போடுவார்கள், இந்த நீங்க சொன்னீங்க 600 நண்பர்கள் இருக்கு இதுன்னு சொல்லி இது எல்லாம் வாசிக்கிறதா இல்ல, சும்மா கைய காலை போடுவீங்க. எனக்கு கோபம் தான் பாருது, கை கால் போடுறது எல்லாம் ஒரு வசனம், ஒரு உண்டப்புன்னா ஒரு வசனத்தை எழுதுறா, ஒரு உள்ளத்தில இருந்து வர வேணும் ஒரு வார்த்தைகள். இது அதுலயும் நல்ல சைன்கள் கிடக்குது. ஆளுகிறதுக்கு அழுகை வேறும், ஐயப்போற இப்படி வேறும், அது இது வேறும். எனக்கு அப்படியான ஆட்களுக்கு நான் திரும்பி பதிலே போடுறேன் இல்லை, போட்டுக்கொண்டு போகணும். நல்ல ஒரு அருமையான கருத்து கூறினீங்கள் ரக்ஷானா. நாங்கள் எங்களுடைய உறவுகளையும் அழைத்து அவர்களுடையும் கலந்துரையாடினால் இன்னும் கூட சுவாரஸ்யமா இருக்கும் என்று நம்புகின்றேன். நான் நினைக்கிறேன் திரு நடாமோன் அவர்கள் இருக்கின்றார், அவருடைய கருத்துக்களையும் மற்றது உறவுகள். வணக்கம். முதலில் வணக்கம். சிறப்பு. நாங்கள் வாழ்த்துவது கிடம் தராமல் நீங்களே மட்டும் வாழ்த்தினால் என்ன நியாயம் நவஜோதி அவர்களே? ஆமாம், அவட்ட அவ்வளவு இருக்கிறது. ஆமாம், ஏன்னா தெரியும் நீங்கள் மிக அவளோட இருப்பீர்கள் என்று. முதல் ஒரு நிமிடத்துக்குள்ளே அதை உணர முடிந்தது. பின்னால் வருகிறேன். உங்களை கொஞ்சம் எக்கச்சக்கமான இடத்தில் வைக்கலாமா? சில விமர்சனங்கள் மூலம் ஏற்றுக்கொள்ளுவீங்களா? ஆரம்பத்தில் சொன்னார் நவஜோதி அவர்கள் நீங்கள் வலும் கெட்டிக்காரி என்று சொல்லி. சரி, நல்லது. அப்படி அல்ல. நீங்கள் முதல்ல ஒரு சின்ன விஷயம், அந்த போர்க்காலத்தில் மழுங்கிவிடக்கூடாது என்பதற்கு பதிலாக நீங்கள் மயங்கி விடக்கூடாது பாரம்பரியங்கள் என்பதை சொல்லி கரகாட்டம் மட்டுமே சொன்னீர்கள். அதை நீட்சி பெறவில்லையே, அது இப்போது நடக்கிறதா என்பதை அறியாமல் அந்த முயற்சி ஏனென்றால் அங்கு நிறைய மக்கள் புலம்பெயர்ந்து விட்டார்கள். அடுத்தது பொருளாதார ரீதியிலே அவர்களுக்கு ஒரு மிக மிக பின்தங்கிய ஒரு நிலை இருக்கின்றது. அத்தோடு சேர்த்து அந்த நிகழ்வுகளுக்கான அந்த நிகழ்வுகளை நடத்தக்கூடிய அல்லது அதற்குரிய பார்வையாளர்கள் ஒப்பீட்டு அளவில் குறைந்து விட்டதனால் அவர்கள் வேறு தொழில்களை தேடி போக வேண்டிய ஒரு கட்டமும் அவர்களுக்கு இருக்கின்றதாக எங்களுக்கு அறிய கிடைத்தது. எனவே அந்த கலைஞர்கள் நலிந்துவிடக் கூடாது அல்லது அந்த கலை மழுங்கிவிடக் கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் அதனை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதாவது இப்படியான கலைகளும் இங்கே இருந்தன. அது காலப்போக்கில் அது எப்படி அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது என்று எங்களுக்கு தெரியாது. அது எந்த அளவுக்கு அங்கே இருக்கின்றவர்கள், ஏன்னா நாங்கள் இங்கே கொழும்பில் இருக்கிறவர்கள், அந்த பின்புலத்தில் நான் கூட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவள் அல்ல. எனவே அங்கே இருக்கின்ற கள நிலவரங்கள் அங்கே இருக்கிறவர்களால் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற அளவு கரகம் மட்டுமல்ல, நாட்டார் இலக்கியங்களும் தான். இன்னும் பல கோவில்களில் கோவில்கள் என்று சொல்கின்ற பொழுது பிரபல்யமான கோவில்கள் அல்லாது சாதாரணமான கிராம கோவில்கள், அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள், இப்படியான விடயங்கள் பெருமளவில் நலிந்து போனதாகத்தான் எங்களுக்கு அறிய கிடைக்கிறது. அதுதான் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், தொடர்கிறீர்களா என்று கேட்டேன். இல்லை, அது நாங்கள் அந்த கலைகள் தொடர்பான வரலாறு, அடுத்தது அந்த கலைகள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஊடகம் என்று சொல்கின்ற அளவில் அதனை நாங்கள் பொதுவழிக்கு நாங்கள் அதை கொண்டு வருவது தான் எங்களால் முடிந்த காரியம். அதனை நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் அதனை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பொருள் என்கிறது ஒன்று இருக்கிறது. ஆளணி, இவை அனைத்தும் தேவைப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. பொருளில் பணம் அவசியம் இல்லை, ஆனால் அதுக்கான ஒரு ஆர்வம்,
பெருக வேண்டும். ஆனால் ஒரு ஒரு ஆழில் சபைப்படாது. ஒரு பிரக்னையை ஏற்படுத்தினீர்கள் என்று சொல்லலாம் நினைக்கிறேன். அப்படித்தானே? ஓகே. இதுல முதலாவது என்னுடைய உங்கள் மீதான குற்றச்சாட்டு, இந்த பாரம்பரியங்களை சொன்ன நீங்கள் உங்கள் வட்டார வழக்கில் பேசவில்லை என்று. நீங்கள் ஒரு தூய தமிழ் பிரயோகத்தை செய்வதனால், இப்போ உதாரணமாக நீங்கள் யார் என்பதை அறிமுகம் எந்த இடம் என்று அறிமுகம் செய்யாவிட்டால், இப்போவும் நான் குழம்பித்தான் போயிருப்பேன். நான் காணொலியில் முதலில் கேட்கவில்லை, வெளியில் நின்றேன். அப்போது குரலை மட்டும் கேட்கிற போது இவர் வேளை அம்பாறை என்று சொல்லாவிட்டிருந்தால் எந்த ஊர், எந்த வட்டாரத்தை சேர்ந்தவர், எந்த வழக்கில் பேசுகிறார் என்கிறதை. அப்போ இந்த வழக்கொழிந்து போகிற மொழி வழக்கு கூட நீங்கள் சொன்ன அந்த பாரம்பரியங்களில் ஒன்று தானே. ஏன் அதை கைவிட்டீர்கள்? இப்போ இனியாவது பேசுங்க, இனி தொடர்ந்து பேசுற போது. நான் மட்டக்களப்பு அம்பாறையை சேர்ந்த ஒருவராக இருந்தாலும் இப்பொழுது நான் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பேச்சு வழக்கை விடுத்து ஒரு யாழ்ப்பாண தமிழிலோ அல்லது ஒரு தென்னிந்திய மொழி வழக்கிலோ நான் பேசி இருந்தால் அது ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை விட்டு வேறொரு வழியில் பேச வேண்டும். செந்தமிழில் பேசுவது யாருக்கும் பேச முடியும். அதுவும் அடையாளம் தவறியதாகத்தான் கருதுகிறேன். இல்லை, நான் அப்படி பார்க்கவில்லை. செந்தமிழில் பேசுவது என்பது இல்லை, செந்தமிழ் என்பது அப்படி ஒன்றும் இல்லை. உங்களுடைய இயல்பு எதுவோ. ஒவ்வொரு நேர்காணலிலும் சில நேர்காணலில் அவர்கள் சொல்வார்கள் மிக இயல்பான நேர்காணலாக இருக்கலாம், எனவே நாங்கள் சாதாரணமான வழக்கில் பேசலாம். எனவே பழைய நேர்காணல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கூட உங்களுக்கு தெரியும், நான் சாதாரணமாக அம்பாறை மாவட்டத்தில் அக்கரைப்பற்றை சேர்ந்த ஒருவர் எப்படி பேசுவாரோ அப்படித்தான் நான் பேசுவேன். ஏனென்றால் ஒரு பொழுதும் நான் அதில். ஆனால் இன்று நேர்காணலில் அது வரவில்லை. ஒரே ஒரு சொல் மட்டும்தான் சொன்னேன். அம்மாண்ட வழி நடத்தல நினைக்கிறேன். நாங்கள் அந்த நேர்காணல் கோமலாக இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள். ஆனால் நவஜோதி அவர்கள் இயல்பு தமிழில் தானே பேசினார். இல்ல, ஏன் நான் இதை தொடர்பு படுத்தி நிறைய நெறியாளர்கள் அப்படியான தமிழ் தான் பேசுகிறார்கள். ஆனால் எனது வீட்டில் இருந்து எனக்கு விமர்சனம் அடிக்கடி வரும், ஏன் நீங்கள் அந்த முறையான செந்தமிழில் பேசவில்லை என்று எனக்கு விமர்சனம் வருவது உண்டு எனது வீட்டில் இருந்து. இந்த நேர்காணலை அவர்களுக்கு அனுப்பி அபிப்பிராயம் கேளுங்கள், எந்த மொழியில். என்னுடைய நிறைய நேர்காணலில் நான் சாதாரணமான மொழியில் எங்களுடைய பேச்சு வழக்கில் நான் பேசிய நேர்காணல்கள் நிறைய இருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லிவிடுவார்கள், இது ஒரு கேஷுவலான ஒரு சம்பாஷணையாக இருக்க வேண்டும், நீங்கள் உங்களுடைய அடையாளத்தோடு பேசுங்கள் என்று. நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் இல்லை, அந்த பாரம்பரிய கலைகளை அதனுடைய தொடர்பு படுத்தி தான் இந்த பேச்சு வழக்கையும் கொண்டு வந்தேன். அது அழிந்து விடக்கூடாது. ஏனென்றால் இந்த மொழிக்கு இருக்கக்கூடிய சிறப்பியல்பே அந்த மண்ணுக்கு ஏற்ற வாசனை. உங்களுக்கு கோலாவில் தெரியுமோ? நான் புகுந்த வீடு. நீங்கள் இன்று மிக அண்மையானவரிடம் தான். அவர்கள் எல்லாம் வாங்குறதுக்கு அக்கறைப்பட்டு தான் ஓடி வருவார்கள் என்று சொல்வார்கள். வாக்கில் என்ற ஒரே ஒரு சொல்லுத்தான் நீங்கள் அதை சொன்னீங்க, 15 வயது வாக்கில் என்கிறது. அந்த வாக்கில் என் வீட்டில் அடிக்கடி பேசுவார்கள். அது ஒன்றை தவிர வேறு எந்த இடத்திலும் நீங்கள் ஒரு அம்பாறை அல்ல, அக்கறை பற்றினுடைய வாசனை தரவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏற்றுக்கொள்ளாவிட்டார். இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். என்னுடைய தாயார் அக்கறை பற்றி சேர்ந்தவர், என்னுடைய தந்தை அக்கறை பற்றி சேர்ந்தவர், அவர் மருதமொழியை சேர்ந்தவர். எங்களுடைய குடும்பத்தில் உள்ள நிறைய பேர் கண்டி, காலி, கொழும்பு என்று இலங்கை முழுதும் பறந்து வாழ. நான் அக்கரைப்பற்றில் வசிக்கின்ற காலத்தில் கூட அக்கரைப்பற்றில் இருக்கிற ஒரு சாதாரணமாக அக்கரைப்பற்றிலேயே இருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய பேச்சு வழக்கிலிருந்து எங்களுடைய வீட்டில் இருக்கிற பேச்சு வழக்கு கொஞ்சம் வித்தியாசமாகும். ஏன்னா நாங்கள் பாவிக்கின்ற சொற்கள், ஏன்னா அது தந்தை தாய் 2 பேரையும் கலந்த ஒரு கலவையாக அது இருந்திருக்கிறது. அதே நேரம் நாங்கள் சாதாரணமாக உறவு முறைகளை சொல்லி அழைக்கின்ற பொழுது கூட எங்கள் ஊரில் இப்ப சிறிய தந்தையை சின்னப்பான்னு சொல்வார்கள், சின்னப்பான்னு சொல்லுவார்கள், சித்தப்பை சின்னப்பான்னு சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் சாச்சா என்று சொல்லுவோம். ஏனென்றால் அது எங்களுடைய தந்தையுடைய வழியில் அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். அப்படி பழக்கப்பட்டது. இப்ப பாட்டனாரை கூட நாங்கள் அவர்கள் வாப்பட வாப்பா இல்லாட்டி உம்மட வாப்பான்னு சொல்லுவார்கள், நாங்கள் பெரிய வாப்பா என்று சொல்லுவோம். அப்படி கொஞ்சம் மாறுபட்ட இது நான் அக்கரைப்பற்றில் இருக்கின்ற பொழுது கூட கொஞ்சம் சிறு மாறுதல் இருக்கிறது. எனவே அந்த கன்ஃபியூஷன்களும் வருகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு நான் செந்தமிழில் கதைத்ததற்கான காரணம் அதுவல்ல. சாதாரணமாக ஒரு ஃபோமலாக போகின்ற, ஏனால் இலங்கையை பொறுத்தவரை
இலங்கையில் நீங்கள் ஊடகங்களில் எடுத்துக்கொண்டால் கூட இப்படியான நேர்காணலில் நாங்கள் பொதுவாக செந்தமிழில் பேசுவதுதான் வழக்கம். பொதுவாக ஆனால் நீங்கள் சொல்வது புரிகிறது. ஒரு ரசிப்போடு பார்க்கிற போது அவரவருடைய மண் வாசனை நன்றாக இருந்திருக்கும். இப்ப நீங்கள் உதாரணமாக மாறி நடந்திருந்தால் இது உங்களுக்கு எனக்கு நவஜோதிக்கானது அல்ல, கேட்பவர்களுக்கும் சிந்தனையை தூண்டி விவாதத்துக்கு அழைக்கலாம். என்ன நாங்கள் சொல்வது சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்ப நவஜோதி அவர்கள் செந்தமிழில் பேசுகிறார் என்றால் நீங்கள் உங்கள் வழக்கு சொல்லில் அவரையே தோல்வியடைய செய்து அவருடைய வழக்கில் பேசுவதற்கு நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பது ரக்ஷனாக்கு மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் அதை சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏனென்றால் இந்த இந்த மண்ணுக்கு உதாரணமாக நான் பிறந்து வளர்ந்த அயல் கிராமங்கள் ஒரு 10 எடுத்தால், நடந்து போகக்கூடிய 10 கிராமங்கள் எடுத்தால் 10 விதமான வழக்கு இருக்கிறது. அவர் பேசும்போது அவர்கள் அந்த இறுதி சொற்களை இழுக்கிற விதத்தில் எல்லாம் சொல்லுவார். நீங்கள் பருத்துத்துறையா, நீங்கள் கோப்பாயான்னு கூட சொல்வோம். அது சின்ன வயசுலேருந்து உண்டி. அதுக்கு பிறகு நாங்கள் வெளியே வந்து தமிழ்நாடு எங்களுக்குள்ளேயே இப்படி என்றால் தமிழ்நாடை பொறுத்தவரை இத்தனை வகையான சொற்கள் இருக்குது. அது அவர்களுக்கு அழகு. பிறகு அங்கிருந்து புலம்பெயர்ந்த மலேசியா, சிங்கப்பூர், புரூனை, மொரிஷியஸ், அதுக்கு பிறகு ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, கனடா போன்றவர்களுக்கு. இப்போ நாங்கள் இங்கு 12 ஆசிய மொழிகளோடு வாழுகிறோம். எங்கள் குழந்தைகள் 12 பிற மொழி சொற்களையும் கலந்து தான் தமிழ் பேசுவார்கள். அது ஒரு புதிய அழகு. அதை இலங்கையில் உள்ளவர்களுக்கு, இந்தியாவில் உள்ள பேராசிரியர்களுக்கும் இது புரியவே புரியாது. ஏனென்றால் அவர்கள் இதில் இல்லை. அது இந்த தருணத்தில் இல்லை. இதை ரசித்தால்தான், இதை வளர்த்தால்தான் இந்த மொழி நெடுதுயர்ந்து போகும். இல்லாவிட்டால் பிள்ளைய சொல்வார்கள், யாரும் கேட்டால் போது வழியில் எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிவிட்டுவார்கள். ஏன்னா நாங்கள் அதை நையாண்டி பண்ணுவோம். அது இருக்கக்கூடாது என்கிறேன் ஒன்று. அது சிறிய விடயம். இன்னும் ஒரு கேள்வி, திடீரென்று நவஜோதி அவர்கள் மனோநிலையை பேசுவோம் என்று தொடங்கினார். அதுக்கு உங்களுக்கு என்ன பின்னணி இருக்கிறது? அது எனக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை இந்த நிகழ்ச்சி. எனது துறை உளவியல், மனிதவள முகாமைத்துவமும் உளவியலும் இரண்டும் என்னுடைய துறைகள். அது அரச திணைக்களமா வேலை செய்றீங்களா, தனியார் துறையோடாக வேலை செய்றீங்களா? தனியார் துறையோடாக. ஓ சரி, ஓகே. அதுதான் உங்களுடைய படிப்பு. என்னுடைய பட்ட படிப்பு வந்து உளவியலும் மனிதவள முகாமைத்துவம். ஓ சரி, அதுதான் உங்களுடைய முழுநேர தொழிலாக வைத்திருக்கிறீர்கள். மிகுதி அதில் சேமிக்கிற பணத்தை தான் சுற்றுலா பயணங்களுக்கு சென்று ஓவியங்களை தேடுகிறீர்கள். சரி, ஏன்னா ஆரம்பத்தில் யோசிச்சேன் மீடியாவில் எடிட்டர் என்றார். ரோ என்று சொன்னீர்களா? ROW ROAR ரோ. ரோர் ரோரான மொத்தமான வந்து தமிழ், ஆங்கிலம், சிங்களம், பங்களா, ஹிந்தி. அதில் நீங்கள் எடிட்டராக பணியாற்றும் போது பணம் ஈட்ட முடிந்ததா உங்களுக்கு? அது ஒரு வருமானம் திட்டம். சரி, சிறப்பான விஷயம். ஓவியக்கலையில் நீங்கள் அது வெறும் ஆர்வத்துறை நீங்கள் சொல்லிட்டீங்க என்னென்று நான் கேட்டார், அவர்களுக்கு பழக்கிறீங்களா என்றெல்லாம் கேட்டால், அதில் வருமானம் செய்யக்கூடிய வாய்ப்பினை தேடி இருக்கிறீர்களா? இல்லை, இதுவரைக்கும் இல்லை. நான் அதை யோசிக்கவில்லை. என்னுடைய கண்காட்சியில் கூட நிறைய பேர் கேட்டார்கள், நீங்கள் விற்பனை செய்கிறீர்களா என்று. அதை நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கவில்லை என்று நான் சொல்ல வேண்டும். ஆனால் நான் புத்தக அட்டைகள் நிறைய வரைந்திருக்கிறேன். நூல்களுக்கான அட்டைப்படங்கள் வரைந்திருக்கிறேன். அதை தாண்டி அதை நான் பொருளீட்ட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு இன்னும் வரவில்லை. ஆட்கள் கேட்பதுதான். அங்க பொருளீட்டி நீங்கள் உடை வாங்காமல் இருந்தால் சரி, அங்கு பொருளீட்டி இதே துறையை நீங்க வளர்க்கலாம் என்றது சரியான விஷயம். இப்போ உளவியல் மனநல உளவியலாளராக இருக்கிறீங்க. இந்த ஓவியத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்கள் துறைக்கும் ஏதாவது ஒரு முடிச்சு போட்டு எங்களுக்கு கதை சொல்வீர்களா? ஓவியம் அங்கே நாங்கள் தெரப்பி ஒரு முறையே இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒரு யாரையாவது ஒருவரை நாங்கள் டயக்னோஸ் பண்ணும் பொழுதே நாங்கள் அவர்களை வரைய சொல்லி அதன் மூலமாக அவர்களுடைய உளக்கிடைக்கைகளை வெளிக்கொணர்வதற்கான முறைமைகள் உளவியல் இருக்கின்றன. ஏனென்றால் ஒரு உளவியல் ரீதியில் ஒரு பிறழ்வான நிலை இருக்கின்றவர்களால் தங்களுடைய நிலையை உள்ளபடி எங்களிடம் சொல்ல முடியாது. இப்போ சாதாரணமா எனக்கு ஒரு வயிற்று வலி இருக்கிறது என்றால் என்னுடைய வைத்தியரிடம் எனக்கு இப்படி வலிக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும். ஆனால் உளவியல் என்று வருகின்ற பொழுது எல்லா நபர்களாலும் அப்படியான ஒரு வெளிப்பாட்டை எங்களிடம் செய்ய முடியாது. குறிப்பாக குழந்தைகள்.
சிறுவர்கள், பாடசாலைக்கு செல்கின்ற பிள்ளைகள். அடுத்தது அவர்களிடம் அப்படியான கேள்விகளை எங்களால் நேரடியாக கேட்க முடியாது. எனவே அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற விடயங்களை அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், எங்களுக்கு சில நுணுக்கங்கள் இருக்கின்றன. அதனை வைத்து நாங்கள் அதனை கண்டுபிடிக்கலாம். அதாவது அவர்கள் வரைகின்ற முறை, ஒரு ஸ்கிசோஃப்ரீனியா இருக்கின்ற ஒரு பிள்ளையாக இருந்தால் அல்லது ஒரு OCD இருக்கிற பிள்ளையாக இருந்தால், சில நேரங்களில் ஸ்கிசோஃப்ரீனியா இருக்கிற பிள்ளைகள் சில நேரம் இடைவெளி விட்டு விட்டு வரைவார்கள். ஏன்னா அவர்களுக்குரிய அந்த புலன்களில் இருக்கின்ற ஒரு தொடர்பற்ற தன்மை, ஃப்ராக்மெண்ட்ஸாக தான் அவர்களுக்கு அப்படி இருக்கும். சிலர் ஒரே விடயத்தை, இப்ப சூரியனை வரைய சொன்னால் 5-6 சூரியன் வரைந்து வைத்திருப்பார்கள். ஏன்னா திரும்ப திரும்ப வரைவது அப்படியான விஷயங்கள். அது அடுத்தது அது உதாரணமாக சொன்னால், அது ஒரு சிக்மண்ட் ஃப்ராய்ட் கூட அவர் சில ஆய்வுகளை அவர் செய்தார். அதாவது கனவுகளை அவர் மொழிபெயர்க்க பார்த்தார். அவர் அதற்கான ஒரு வெளிப்பாட்டை அவர் செய்ய முயற்சித்த பொழுது அவர் அங்கே சிம்பிள்ஸ் அவற்றை தான் அவர் உபயோகித்தார். அது ஆய்வு ரீதியில் எந்த அளவுக்கு அது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்தாலும், அவருடைய கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள் பின்னால் வந்த பல ஆய்வுகளுக்கு அடித்தளமாக இருந்திருக்கிறது. புறந்தள்ள முடியாத நிலையில் உளவியல் துறை இருக்கிறது. அவரும் அப்படியான அந்த சிம்பல்களை பயன்படுத்துகிறார். அடுத்தது நாங்கள் இங்க் பிளாக் டெஸ்ட் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு அப்டிராக்டாக சில நாங்கள் சின்ன வயதில விளையாடுவோமே, அந்த புத்தகத்துக்குள் நூலை நாங்கள் மையில் நனைத்து புத்தகத்துக்குள் இழுக்கின்ற பொழுது வருகின்ற அந்த சிமெட்ரிக்கலா வருகின்ற அந்த ஓவிய அமைப்புகள் போன்ற அமைப்புகளை கொடுத்து, அதன் மூலம் அவர்கள் அதை எப்படி அவர்கள் இன்டர்பிரேட் பண்ணுகிறார்கள், அவங்க எப்படி சொல்றாங்கிறத வைத்து நாங்கள் அதை நாங்கள் அனுமானிப்போம். அதே நேரம் தொடர்பு படாத சில படங்களை அவர்களுக்கு கொடுத்து எப்படி அவர்கள் அதனை எங்களுக்கு இதில் என்ன நடக்கிறது என்று கேட்டு சொல்லுது. ஆனால் ஓவியம் என்று வருகின்ற பொழுது சிலருக்கு அது ஒரு தெரப்பி. சில செஷன்களில் நாங்கள் தெரப்பிக்காக ஓவியங்களையே வரைய சொல்லி விடுவது. அது ஒரு வெளிப்பாடு. அது உளவியல் ரீதியாக என்று இல்லை. எப்படி பார்த்தாலும் உளவியல் ரீதியான பிறழ்வுகள் சாதாரண மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு அளவில் இருக்கிறது. அது ஒரு ஸ்பெக்ட்ரம் என்று தான் நான் சொல்லலாம். அதாவது எங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலிருந்து மாறுபட்ட ஒரு நிலைமை எங்களுக்கு தருகின்ற வரைக்கும் அதை நாங்கள் அலட்டிக் கொள்வதில்லை. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் உளவியல் ரீதியான சில கீறல்கள் அல்லது தாக்கங்கள் ஏதோ ஒன்று எங்களுடைய மனதில் ஏதோ ஒரு படிநிலையில் அது இருக்கின்றது. எனவே ஓவியம் வரைதல் என்று சொல்கின்றது ஒரு உள்ள வெளிப்பாடு. அது எங்களுக்கு ஒரு வென்டிலேஷன். அதை நாங்கள் வெளியிடுகின்ற அந்த விதத்தில் இப்ப என்னை எடுத்துக்கொண்டால் கூட நான் ஒரு 2-3 நாட்களுக்கு முதல் என்னுடைய ஒரு கசினை நான் இழந்திருந்தேன். என்னுடைய மாமா, அவருடைய மகள் இறந்திருக்கார். எனவே அது எனக்கு மிகவும் பாதித்த ஒரு விடயம். அது என்னால் ஜீரணிக்க முடியாத அல்லது அதை இலகுவாக என்னால் அதை முகம் கொடுக்க முடியாத ஒரு இழப்பு. ஆனால் நான் அடுத்த நாளில் இருந்தே நான் வரைய தொடங்கிவிட்டேன். ஏனென்றால் எனக்கு அது ஒரு மிகுந்த ஒரு மன அழுத்தத்தை வெளியிடுகின்ற ஒரு ஊடகமாக அந்த கோடுகள் வளர்ந்து போக போக அந்த ஓவியத்தை நாங்கள் முடிக்க அது எங்களுக்குள் ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை, அது எந்த ஒரு படைப்பாளிக்கும் இருக்கின்ற சந்தோஷம் அது என்று நான் நினைக்கின்றேன். அந்த படைப்பு வளர்ந்து அந்த முடிவு நிலையை அடைகின்ற அந்த செயல்முறை எங்களுக்கு ஒரு உள்ளத்தில் இருக்கின்ற சுமைகளை நாங்கள் இறக்கி வைக்கின்ற ஒரு செயல்முறையாகத்தான் எனக்கு ஓவியம் இருக்கிறது. நான் வரைவதற்கான ஆற்றுப்படுத்துகையாக அது இருக்குது. கண்டிப்பாக அது சிறப்பு. இப்போது நான் முதல் கேட்ட ஒரு சின்ன சந்தேகத்துக்கு இதுக்கு தொடர்பு படுத்தி இருக்கிறேன் என்று சந்தோஷப்படுகிறேன். ஓவியம் நீங்கள் வரைந்துதான் அதை பணமாக்க வேண்டும் என்றல்ல, உங்கள் துறைக்கே இது ஒரு உசாத்துணை. அந்த நீங்கள் அழகாக சொன்னீங்கள். இன்றைக்கு அந்த உசாத்துணையாக இந்த ஓவியங்கள் அவருடைய மனநிலைகளை அவர்களுக்கு இட்டு செல்வதற்கு நீங்கள் உதவி கொள்ள முடியும். அது அங்கே உங்களுக்கு தொழிலில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ப்ரொமோஷனையாவது வாங்கி கொடுக்கும் என்று நினைக்கிறேன். அண்மையில் இங்கே கோடை விடுமுறை பிறகு பள்ளிக்கூடம் தொடங்கின போது ஒரு அதிகாரி ஒரு பாடசாலைக்கு, சிறுவர் பாடசாலைக்கு, அப்போது இப்போ ஒரு 5-6 பிள்ளைகள், ஆர்வம் உள்ள பிள்ளைகளை முன்னுக்கு கூப்பிட்டு இங்கே மனசில் இருக்கிறத எனக்கு தாளில் கீறி காட்டுங்கோ என்று அவர்களை மினக்கடத்தி விட்டு ஆசிரியர்களோடு ஒரு 10-15 நிமிடம் உரையாடி விட்டு அந்த பிள்ளைகளுடைய ஓவியங்களை பார்க்கிறார். அதில் ஒரு ஓவியம் பற்றி தான் அவர் அதை வெளிப்படுத்தியிருந்தார். அதில் ஒரு மேசிய கீறி
5-6 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி அந்த பிள்ளை நீங்கள் சொன்ன கோட்டோவியம் மாதிரியே வரைந்திருக்கிறார். இப்போ இவர் அதில் அவ்வளோ பிள்ளையும் அதை பார்த்து அந்த பிள்ளையிடம் கேட்குறாரு, இதேன் கேறுனீங்களேன்னு கேட்க, ஐ ஆம் மிஸ்ஸிங் திஸ், நான் இதை தவற விடுகிறேன், என் வீட்டில் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா அப்பா சிப்ளிங்ஸ் எல்லாம் இருந்து சாப்பிடுவாங்க, எங்களோட வீட்டில் சாப்பிட்றே இல்லையன்று. அவரும் ஒரு உளவியல் சார்ந்தவர் தான், கல்வி அதிகாரியாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதைத்தான் நான் சொன்னேன். மற்றது இன்னும் ஒன்று, நாங்கள் வருடத்துக்கு ஒரு 4 ஓவிய கண்காட்சிகளை இங்கே வைப்போம் சிறுவர்களுக்கானது. அதில் அதிகம் பங்கு பெற்றுபவர்கள் சிறப்பு குழந்தைகள், ஓட்டிசம், டவுன் சிண்ட்ரம் பிள்ளைகள் தான், ADHD பிள்ளைகள் பங்கு தாங்களாக. என்றால் பெற்றோர்கள் இது எங்கு என்று அலைகிறார்கள், தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு போக்கிடம் இல்லை, மற்ற பிள்ளைகளோடு பழக வாய்ப்பில்லை. நாங்கள் சொன்ன எல்லா பிள்ளைகளும் பிள்ளைகள் தான் என்கிற போது இவர்களுடைய எதிர்கால இப்போ ஜனவரியில் தொடங்குகிறோம் திருப்பி. உங்களால் இவர்களுடைய ஓவியங்களை தந்தார், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் தெரியும். நீங்கள் குடும்பம் தானே, இருவராக இருக்கிறீங்களா பலராக இருக்கிறீங்களா? இருவராக இருக்கிறோம். சரி, இது நாசுக்கான கேள்வி, சூசகமான கேள்வி. சரி, நன்றி. ஆனால் உங்களுக்கென்று ஓய்வுகள் கிடைக்குமா, ஏற்படுத்திக் கொள்வீர்களா? நிச்சயமா. அப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 10 அவர்கள் வரைந்த ஓவியங்களை, எங்களுக்கு முன்னால் வரைந்த ஓவியங்களை தந்தால் நீங்கள் அவர்கள் பற்றி சிறு விவரணங்கள் சொல்லி உற்சாகப்படுத்துவீர்களா? நிச்சயமா. இதில் பணம் கடவுளாலும் தர முடியாது. ஏனென்றால் நாம் கூட அதை இலவசமாக, குறிப்பாக எங்கள் குடும்பம், நாங்கள் எங்கள் உழைப்பிலே தான் அதை செய்கிறோம். நாங்கள் யார்கிட்டையும் காசு வாங்குறதில்லை. குறிப்பாக சிறுவரிடம் இன்றைய ஆண்டுகள் நாங்கள் பணம் வாங்குறதில்லை. உங்களுடைய தொண்டல்ல நான் உங்களை சேவையாக செய்ய சொல்லல, உங்களுடைய துறை சார்ந்த, உங்களுடைய ஆர்வம் சார்ந்த பகுதி இது என்றதனால் அந்த ஓவியத்தினூடாக இவர்களை எப்படி இனம் கண்டு கொடுக்கலாம் என்றால், அம்மாக்கள் இந்த குழந்தைகளை வளர்க்கப்படும் துயரம் அதிகம். இது பற்றி இலங்கையில் எனக்கு நிலவரங்கள் தெரியாது. அண்மையில் அக்கறை பற்று நினைக்கணும், அம்பாறை டவுன் என்று எதை சொல்லுகிறார்கள்? அம்பாறை என்றது அக்கரைப்பட்டிலிருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் டவுன் என்று ஒரு பகுதி இருக்கிறதா? சரி. ஒரு இங்கே அம்பாறை விபுலானந்த அபிவிருத்தி கழகம் என்கிற இதில் அங்கே இலங்கையிலிருந்து ஒருவர் சுற்றுலா விசாவில் வந்திருந்தார். அவர் அங்கு பணியாற்றுபவர். அவர் அப்போ அவரிடம் இந்த சிறப்பு குழந்தை பற்றி கேட்டபோது அவர் சொன்னார், இப்படி அது 3 ஆண்டுகளுக்கு முன்னே மூடி விட்டார்கள், இப்போ பிள்ளைகள் வரவு குறைந்து விட்டது. இந்த கிராமங்களிலிருந்து வருவதற்கு பஸ் செலவுக்கு அந்த அம்மா அப்பாவுடன் காசு இல்லை. ஒரு பெரிய அவலமான நிலை. நாங்கள் ஏதோ நாடு பிடிக்க புறப்பட்டாக்கள் என்கிற போது, ஆனால் அப்படி நிலவரங்கள் இருந்தால் அறியத்தாருங்கள். நம்மிடம் பணம் இல்லை, மிகுதி எல்லாமே இருக்கிறது, கடவுளும் கூட இருக்கிறார் எங்களோடு. அவை நாம் ஏதாவது செய்ய முடியும், அது உங்களிடம் விட்டு விடுகிறேன். நிச்சயமாக சிறப்பாக இருந்தது. இப்போது உங்களுடைய அந்த பேச்சு துறை அது முதலே யோசித்தேன். இந்த ரோல் மீடியான்றது ஒரு ஊடகம், அதாவது வானொலி தொலைக்காட்சி போல என்று தான் நினைத்தேன். அதில் ஒரு தொகுப்பாளராக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ எடிட்டிங் என்னென்று வருது, ஒருவேளை விஷுவல் எடிட்டராக இருக்கிறாரோ அப்படித்தான் கற்பனை பண்ணி பேச ஆரம்பித்தேன். இடையில் நவஜோதியர்கள் அதை அடையாளப்படுத்தி இருந்தார்கள். உண்மையில் அந்த பேசுகிற அந்த ஓட்டம் சிறப்பு, கேட்க தூண்டும், அது சிறப்பு. எதிர்காலத்தில் யார் கண்டது, லண்டன்லேருந்து உங்களுக்கு ஒரு வேலை வந்தாலும் வரலாம். சரி, அதை சிறப்பாக செய்யுங்கள். அதில் தான் அந்த மண் வாசனையை நான் செய்ய யோசித்தேன். நீங்கள் பேசினால் என்ன, மாவனல்ல என்ற இடத்திலிருந்து ஒரு அறிவிப்பாளர் இருந்தார். அவர் வரும்போது அவர் இயல்பில் தான் பேசினார். அப்போ நான் அவரை அணுகும் போதே சொன்னேன், இதே மாதிரியே தொடர்ந்துருங்கன்று சொல்லி ஒரு வருடத்தில் யாழ்ப்பாணத்தை மிஞ்சும் அளவுக்கு தன் அழகை மாற்றி கொண்டார். நான் சொன்னேன், எனக்கு பிடிக்கவே இல்லை உங்களோட கதையண்டு, அதுபோல் ஆகிவிடக்கூடாது. ஏனென்றால் நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டு ஃபோனில் கதைச்சாரன்னால் அசல் மாவனல்ல தமிழ் வரும், அப்படியே பாஞ்சு கொண்டு என்கிறதை போல அது அழகாக இருக்கும். மற்றும்படி சிறப்பு. நவஜோதி அவர்கள் உங்களை எப்படி இனம் கண்டார் என்பதையும் ஓரளவுக்கு புரிந்து கொண்டோம். எங்கேயோ கொக்கத்தடி விட்டு பிடிச்சு இவரோட இறங்கி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் கூட சிறப்பாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி, அழகாய் ஆனந்தித்தோம். நீங்கள் இன்னொரு பகுதி செய்யும் போது இன்னும் ஒரு துறை சார்ந்த கூட நீங்கள் நவஜோதி அவரோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒலி ஊடகங்களில் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீங்களா, அல்லது நீங்கள் ஏதாவது? இல்லை, ஒளி ஊடகங்கள் சில
தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கவியரங்கங்களில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அது நிறைவான கேள்வி. இது எனக்கு இந்த 2 கேள்வி சட்டென்று பதில் சொல்றதுக்கு. புத்தகமே நீங்க படிக்காத ஆள். உங்களால் எழுத முடியுமா? முடியாதா? நல்ல படைப்புகளை தர முடியுமா? முடியும். நன்றி நவஜோதி அவர்களுக்கும் சேர்த்து இந்த பதில். 2வது, இந்த இளைஞர்கள் எப்படி என்று அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொல்ல தண்டிச்சு விட்டு கவிதையிலே நிறுத்தி கொண்டீர்கள். கவிதை. ஆனால் இங்கு கொஞ்ச காலத்துக்கு முதல்ல கொரோனாக்கு பிற்பாடாக நிறைய அழைப்புகள் வர தொடங்கிச்சது. முகநூலூடாக நான் புத்தகம் வெளியிட வேண்டும், உதவி செய்வீர்களா? எல்லாரிடம் நான் பதில் சொன்னேன். ஏன் புத்தகம்? நீங்க வெளியிடுங்க, தொடர்ந்து வெளியிடுங்க, உலகத்துக்கு வாங்க. இந்த தளத்தில் நீங்கள் 24 மணித்தியாலும் பயணிக்கலாம். வந்து பேசுங்க, முகம் காட்டுங்க. ஒரு ஐரோப்பாவையே உங்கள் கைகளுக்குள் கொண்டு வர முடியும் என்று இற்றை வரைக்கும் ஒருவர் தன்னும் ஒரு அணுகியவர்கள், உதாரணம் ஒரு 20 பேர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் அத்தனை பேரும் கோவித்து கொண்டார்கள். பணம் கேட்டால் கொடுக்குறாங்க, இல்லை ஏலான்னு சொல்ல வேண்டியது தானே. நான் அதை ஒரு பொருளாக ஆக்கினேன். புத்தகம் அடிப்பதற்கு யாருக்கும் பணம் தர முடியாது. நீங்கள் அதை வடிவா சொன்னீங்கள். அதை வெளியீட்டகங்களுக்கு கொடுக்காமல், பதிப்புரிமைகளை கொடுக்காமல் நீங்களே வெளியிட்டுட்டு, இங்கே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அநேகமானவர்கள் வீட்டு கீழ் அறைக்குள், நிலக்கீழ் அறைக்குள் நிறைய அடுக்கி வைத்திருப்பார்கள். அது 200 புத்தகம் அடித்தால் அதில் 170 அடுக்கி வைத்திருப்பார்கள். பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒன்றை பிடிங்கோ, அது ஃப்ரீதான், ஒன்றை பிடிங்கோ, ஃப்ரீதான் என்கிறார்கள். இந்த இளைஞர்கள் இந்த கவிதையை விட்டு வெளியே வர மாட்டார்களா? கவிதை மலிஞ்சு போச்சு, எவர் எடுத்தாலும் எழுதுறாங்க, எழுதி போட்டு கவிதை என்கிறார்கள். அதை பற்றி உங்களுடைய கதையோடு நாங்கள் இதை முடிவு கொண்டுறோம். நவஜோதிகள் அடிக்கடி மேல பார்க்கிறார், அவருடைய குருவி சத்தம் அதுக்குள்ள வந்து கேட்கும் அவருக்கு. சரி, ஏன் அவர்கள் கவிதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், கவிதை ஒரு இலகுவான வழி. அதாவது எப்படி இருந்தாலும் அதற்கு ஒரு பொருள் கண்டுபிடிக்கலாம் என்கின்ற ஒரு சுகம் அங்கே இருக்கிறது. இப்பொழுது ஓவியத்திலும் சில விடயங்கள் அப்படி இருக்கின்றன. ஆனால் ஓவியத்தில் கவிதை அளவுக்கு செய்ய முடியாது. ஏனென்றால் கவிதை என்று நான் எப்பொழுதுமே சொல்கின்ற விடயம், மொழியில் எங்களுக்கு பாண்டித்யம் இருக்க வேண்டும். ஏனால் மொழி எங்களுடைய மொழி ஆழமானது, விசாலமானது. அதற்குள் புகுந்து நீந்தி அதற்குள் இருக்கின்ற முத்துக்களை எடுக்கிறதுதான் அந்த சொல்லாட்சி. ஒரு கவிஞனுக்கோ அவன் எழுத்தாளர்களுக்கோ அது மிக மிக முக்கியம். ஆனால் அதனை செய்வதற்கு தயார் இல்லாத, அல்லது அதை ஒரு நீண்ட ஒரு செயல்முறையாக கருதுகின்ற இடத்தில் கவிதை அவர்களுக்கு கை கொடுக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் கவியரங்குகள் நடக்கின்றனவா, அல்லது கவிதைகள் பொது வழியில் ஒரு ஃபோரமாக இருந்து அவர்கள் அதனை எடுத்து அதை பேசி அதை ஆய்வு செய்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை. பெருமளவில் விமர்சனங்கள் நடப்பதே இல்லை. எனவே ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டு விட்டால் நான் ஒரு எழுத்தாளன் என்று நான் புத்தகம் வெளியிடாமல் இருப்பதற்கு ஒரு காரணம். ஏனென்றால் என் மீது எனக்கே சந்தேகங்கள் இருக்கின்றன, நான் இன்னும் இதனை செம்மைப்படுத்த வேண்டுமா என்று. ஆனால் இளைஞர்கள் அப்படியான ஒரு ட்ரெண்டிங்கை உருவாகி விட்டது என்று நான் நினைக்கின்றேன். அளவில் சிறிய புத்தகமாக இருக்க வேண்டும். இலகு அவர்கள் ஒரு முறை நான் புத்தக கண்காட்சியில் புத்தகம் வாங்கி கொண்டிருந்த பொழுது ஒரு இளைஞர் அங்கே கேட்கிறார், இந்த சின்ன கவிதை புத்தகங்கள் இல்லையா? அவர் கேட்டார். ஒருவேளை அவருக்கு அது வாசிப்பதற்கு இலகுவாக இருந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் அதை நான் இதனோடு தொடர்பு படுத்தி பார்த்தேன். எனவே மொழிக்கு பஞ்சம் வரக்கூடிய ஒரு மொழி எங்களுடைய மொழி அல்ல. எங்களுடைய மொழி மிக ஆழ விசாலமானது. எனவே நான் எழுதுவதற்கு முன்பு, இப்ப நீங்கள் சொன்னீர்கள் புத்தகமே வாசிக்காமல் எழுத முடியுமா என்ற கேள்விக்கு மீதுதான் பதில். என்னென்று சொன்னால், அவர்கள் புத்தகம் வாசித்திருக்க தேவையில்லை. அவர்களுடைய உள்ளுணர்வு அல்லது அவர்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு நியாயமானதாக, ஜெனியூனானதாக இருக்கிறதோ அதைத்தான் வெளிப்பாடுகளில் நான் எப்பொழுதுமே பார்ப்பேன். ஒரு படைப்பிலும் நான் பார்க்கிறது அதுதான். ஒரு கலைஞனாக, ஒரு படைப்பாளியாக இந்த படைப்பு எவ்வளவு தூரம் நியாயமானதாக இருக்கிறது, ஜெனியூனாக இருக்கிறது. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன வடிவில் வேண்டுமானாலும் இருக்கலாம். சிறுகதையாக இருந்தாலும் இதுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரையறை இருக்கின்ற பொழுதும் சில வரைமுறை மீறல்கள் இருக்கலாம். அது மொழிக்கு அழகு சேர்க்கின்றது என்றால், மொழியை அது வளப்படுத்துகின்றால் அதற்கு அவர் புத்தகம் வாசித்திருக்க தேவையில்லை. ஆனால் மொழியில் பாண்டித்யம் இருக்க வேண்டும், மொழியை கற்க வேண்டும், மொழியை சிறப்புற கற்க வேண்டும், பிள்ளையார கற்க வேண்டும். அதனை செய்தால் இளைஞர்கள், அதனைத்தான் இங்க இருக்கின்ற அனுபவம் மிக்கவர்களும் இளைஞர்கள் தொடர்பாக செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பா ஒரு மலினமான
ஒரு சீப் பப்ளிசிட்டியாக இந்த கவிதை போய்விட்டது. இப்போ கடைக்கு போனேன் என்றால் வசனம், போனேன் கடைக்கு என்றால் அது கவிதை என்று ஒருவர் சொன்னார். அது எனக்கு தெரியல, நல்லா பிடிச்சது எனக்கு. மாற்றி எழுதினால் கவிதை. அப்போ நானும் எழுதலாம். அதனால் இன்று வரைக்கும் ஒரு கவிதையும் எழுதவில்லை, நீங்கள் புத்தகம் வெளியிடாதை போல. ஏன்னா அவர் நினைக்கிறார் 2 புத்தகம் வெளியிட்டவர் என்றால் அவர்களுக்கு ஒரு முகவரி கிடைத்து விடுகிறது. அது தவறு, அது சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். மிகுந்த சிறப்பு. தொடருங்கள், தொடர்ந்து சந்திப்போம். முடிந்தால் நவஜோதி அவர்களூடாக நான் உங்களிடம் அவர் சம்மதித்தால், நீங்களும் சம்மதித்தால் தொடர்பு ஏற்படுத்துகிறேன். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. இந்த வணக்கம் உங்களுக்கானது அல்ல, உங்களுடைய ஆளுமை ஆற்றல்களுக்கானது. வாழ்த்துக்கள். நன்றி. மைக் எடுத்து விடுங்க நவஜோதி அவர்களே. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று நான் இவவா ஒரு கொக்கத்தடி மாதிரி சும்மா ஒரு ஒன்றில பேசி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆளை பிடிச்சேன் நான். மற்றும்படி எனக்கு தெரியல, இந்த சித்தப்பா ஒரு எழுத்தாளர் என்ற முறையில அந்த அனுபவம், அந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு இவரை கவர்ந்தது. இவருடைய கதை தான், இவர் பேசிய முறைதான் என்னது மிக அற்புதமாக இன்றைய நிகழ்ச்சி, இன்றைய மகரந்தன் நிகழ்ச்சி 1.5 மணித்தியாலம் எடுத்திருக்கின்றது. மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் தான் நேர பார்க்கிறான், நீங்கள் நேரம் சென்று போட்டுன்னு சொல்லி இருக்கீர்கள் தானே. இருந்தாலும் எனக்கு இன்று இவரிடமிருந்து இன்னும் பல தகவல்கள் திரு நடா மோகன் அவர்கள் கூறியது போன்று, நீங்கள் இன்னும் ஒரு தடவை வேறு ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் அதில் பேசலாம்னு நினைக்கிறோம். அதனை விட அவர் கூறியது போன்று நீங்கள் அந்த ஓவியம் பற்றி உங்கள் சிறுவர்களுக்கு நிச்சயமாக உதவுவீர்கள். அது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. ரக்ஷானா அது செய்வா என்ற ஒரு நம்பிக்கையோடு இதுவரை நேரமும் மிக அழகாக, மிக துல்லியமாக கூடிய அழகிய தமிழில் எனக்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. மகிழ்ச்சி. இந்த மகரந்த சிதறலை மிக அழகாக நகர்த்தியதுக்கு உங்களுக்கு மிகுந்த நன்றி. இப்பொழுது அங்கு நேரம் 2 மணியாக இருக்கும் நினைக்கின்றேன். இல்லையா? அதான் நான் மணி கூட பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை, எனக்கா வேண்டி இல்லை, ரக்ஷானுக்கா வேண்டி தான் பார்த்தேன் நான். நன்றி. கருத்தையும் கேட்டுக்கொண்டு தொடரும். ஆமாம் ரக்ஷானா, உங்களுடைய கருத்தையும் தாண்டி நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வரலாம். இதில் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்கும் நான் அதை சொல்ல வேண்டும். நிச்சயம் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கூறி நாங்கள் எமது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகின்றேன். நன்றி உங்கள் இருவருக்கும். பொதுவாகவே நேர்காணல்னு சொன்னால் வழக்கமாக கேட்கின்ற கேள்விகளைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்பார்கள். அதாவது ஒரே மாதிரியான பதில்களை சொல்லி சொல்லி எங்களுக்கும் கொஞ்சம் சலிப்பாக இருக்கும். சில நேரங்களில் நானே சில கேள்விகளை அவர்களுக்கு சொல்லுவேன், இப்படி வித்தியாசமாக கொஞ்சம் கேளுங்கள், இந்த பகுதிக்குள்ள நாங்கள் போய் வரலாம் என்று. ஆனால் இன்றைய நேர்காணலில் என்னாலும் நிறைய விடயங்களை மிக ஆணித்தரமாக நுணுக்கமான விடயங்களை என்னால் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. திரு நடாமோகன் அவர்கள் கேட்ட கேள்விகள் போல அந்த உளவியல் துறையில் அவர் கேட்ட கேள்வி, அந்த நாங்கள் சொல்லுவோம் அந்த சயின்ஸில் சொல்ல ப்ரோபிங் கொஸ்டின்ஸா இருந்தது. அது நிறைய விடயங்களை எங்களால் சொல்லக்கூடியதாக இருந்தது. அந்த விதத்தில் ஒரு மாறுபட்ட ஒரு நேர்காணலாக இருந்தது. என்னாலும் உங்களோட அல்லது தொடர்ச்சியாக அதே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தால் அதை ஒரு டெம்ப்ளேட் ஆன்சர் மாதிரி நாங்கள் சொல்லிக்கொண்டே போவது போல இருந்திருக்கும். இது மிக ஒரு ஆர்கானிக்காக இருந்தது. மிக்க நன்றி. நாங்கள் நீங்க சொன்னது போல பெரிய அறிமுகம் கிடையாது. ஒரே ஒரு நிகழ்வில் நாங்கள் பார்வையாளர்களாக கருத்துரைத்த வேளையில் தான் சந்தித்து கொண்டு வந்து நினைக்கின்றேன். அந்த இடத்தில் இருந்து என்னை தொடர்பு கொண்டு என்னோடு நிறைய விடயங்களை அவர் நிறைய தரம் அவர் பிரயத்தனம் எடுத்து இந்த நேர மாறுபாட்டை கடந்து இந்த நிகழ்ச்சியை செய்ய தூண்டியதற்காக நவஜோதி அம்மா அவர்களுக்கும், சிறப்பான கேள்விகளை என்னிடம் தொடுத்த நடாமோகனை அவர்களுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் சொன்னது போல அந்த ஓவியம், அந்த சிறுவர்களுடைய ஓவியங்கள் தொடர்பான அந்த விடயங்களில் என்னால் பங்களிப்பு செய்ய முடிந்தால் நான் மிகுந்த சந்தோஷம் அடைவேன். என்னுடைய கலைக்கான ஒரு அங்கீகாரமாக, ஒரு அடையாளமாக நான் அதைத்தான் நினைக்கின்றேன். மிக்க மகிழ்வேன். நீங்கள் என்னுடைய இந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. மிக்க நன்றி இந்த நேர்காணலுக்காக.
உங்கள் இருவர். உங்கள் குரலில் ஒரு முறை நவஜோதியை மேலதிகமாக வாழ்த்தி விடுங்கள். அடுத்த நிகழ்ச்சி அவருடைய 700வது நிகழ்ச்சி. அவர் சொன்னார் இது 699வது நிகழ்ச்சி என்று சொன்ன பொழுது நான் ஒரு 700வது அந்த வட்டத்திற்கு ஒரு 700வது என்று வந்தால் அது அடுத்த சைக்கிளுக்குரியது. அதை நான் முடித்திருக்கிறேன் என்ற நிறைவு செய்திருக்கிறேன் என்ற பூரிப்போடு இந்த நிகழ்ச்சியின் மேலும் 700 நிகழ்ச்சி என்று சொல்கின்ற பொழுது நான் நினைத்து கூட பார்க்க முடியும். ஒவ்வொரு கிழமையும் அவர் செய்கிறார் என்று சொன்ன பொழுது ஆச்சரியம் தான் எனக்கு மேலோங்கி நின்றது. சாதாரண விடயம் அல்ல. இது இன்னும் வளர வேண்டும். உங்களுடைய ஆயுளும் உங்களுடைய ஆரோக்கியமும் நீடிக்க வேண்டும். உங்களுடைய ஊடகமும் நிறைய மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று நான் உளமாற வாழ்த்துகின்றேன். நன்றி. நன்றி. நன்றி திரு நடா மோகன் அவர்களுக்கும் ரக்ஷனாவுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து அடுத்த 700வது நீங்கள் கூறியது போன்ற 700வது அடுத்த வியாழக்கிழமை அதோட கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் நினைக்கிறேன். ஆமாம், 700வது மகளிர் நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி திரு நடா மோகனுக்கும் ரக்ஷனாவுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.